கால் என்ன ரொம்ப வேதை எடுக்கு. ஏப்பி ஏதிலிருவா அடிபட்ட கால் மேல காலை போட்டு கிடக்கா. அதான் இப்படி தூக்கத்துல கூட வேதை எடுத்திருக்கு. எட்டி எவளே ஏ மீனா ஏ உள்ளேக்கு காதும் கேட்டு தொலைய மாட்டுக்கு புனிய. சும்மா என் காலு இவன் ஏமா இப்படி சமட்டி தள்ளுனா. உன்னைய பேர என்ன டீ செய்யணும்? ஆத்தாக்காரி கால் விளங்காம ஒடிஞ்சு கிடக்க, அந்த கால் மேல காலை போட்டு படுத்து கிடக்க கூறு கட்டவள. தெரியாம தூக்கத்துல போட்டிருப்பேன், அதுக்கு இப்படியாம சமட்டி தள்ளுவா? உனக்கு வந்தா தெரியும் டீ என் வலியும் வேதனையும். எம்மா காத்து வேற என்ன வெக்க காத்தா இருக்கு, அனலா இருக்க. முதல்ல அந்த கட்டில் மெத்தையில படுக்கதே தப்பு, காத்தோட்டமே இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் எந்திரிச்சு போய் கயிற்று கட்டில படுத்தாலும் கூட நல்லா இருக்கும் போலயே. மக்களே இந்த கயிற்று கட்டில் எடுத்து வாசலுக்கு நேரா படுத்தி காத்தோட்டமா சேர்த்து அங்க வந்து படுக்கேன். போ இனி சமட்டி தள்ளலாம், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உன் மருமலை கூப்பிட்டு செய்ய சொல்லு. ஏட்டி சீவனா வாங்காத மவானி இருந்து என்னத்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் செய்ய மாட்டேன். தலைவிதி உன்னைய வச்சு அழகுக்கு ஒன்னு பார்க்க கிடையாது. போ அவன் அங்க கிடக்கான்னு பார்த்து கட்டில் எடுத்து வாசலுக்கு நேரா போட சொல்லு. கயிற்று கட்டில அங்கிட்டு ஒரு தலைவணி இங்கிட்டு ஒரு தலைவணி 2 தலைவணி வைக்க சொல்லு. சொல்லுதேன். ஒரு வேலை செய்ய வலிக்கு. உன் மருமா இல்ல இங்கே அளபட போயிட்டா. எங்க போய் சேர்ந்தா? யாரு கண்டா? எங்க ஊர் சுத்த போனாலோ? நேற்று இங்கே அளவட போயிட்டு அந்த அன்னைக்கு ஜாமான் வாங்க போனோம்னு நடிச்சிட்டா. இன்னைக்கு எங்க அளவட போனாலோ? என்ன பொய் பிராள அக்க போறாளோ? யாரு கண்டா? சரி போய் தொலைதா, நல்லா இருப்பேன். எனக்கு அந்த கட்டில் எடுத்து போடிட்டி வாசலுக்கு நேரா. அங்கேயாவது கொஞ்சம் மரத்தடி காத்து வரும். இங்க நான் உள்ள தூக்கி என்னைய போட்டிருக்கு, காத்தோட்டமே இல்லை, ஒரு மாதிரி நெருப்பு மேல படுத்துரு கணக்கா இருக்கு. போடுதேன். சமட்டி தள்ளும் போது எங்க போச்சு இந்த புத்தி? எப்பயே உள்ள ஒரு பாடு பாக்கா அம்மைக்கு. ஒரு கட்டில் எடுத்து வாசலுக்கு நேரம் போடுன்னு தான் சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன பேச்சு? இவளைவா மாமியா படா படுத்துதானா? படுத்தாம என்ன செய்வா? வெளியிலையும் சொல்ல முடியாது, வெக்கக்கேடு. நம்ம வளர்த்த பெவளியும் அந்த லட்சணத்துல இருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்தவளை சொல்லி என்ன இருக்கு? கட்டில் தூக்கி போட்டுட்டேன். வா போட்டுட்டியா? மெல்ல தூக்கிட்டு போ மக்களே. அம்மைய தூக்கிட்டு போறேன். உன் மருமா எங்க ஊர் சுத்த போனாலும் தெரியல. வரவும் அவளை 4 கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டேன். கேட்கம் டீ சும்மையா விட போறேன். தினம் எங்க அளவிட போறான்னு தெரியல. இன்னைக்கு வந்துகிட்டும். அப்பா இந்த வெயிலுக்கு நல்லா குளுகுளுன்னு ஜூஸ் குடிக்க நல்லா தான் இருக்குன்னாக்கா. ஆமா தியேட்டருக்குள்ள உட்காந்துருக்க வரைக்கும் ஏசியை போட்டு நல்லா ஒண்ணுமே தெரியல. வெளியில வரவும் என்ன கொதிக்கி வெயிலு. தியேட்டருக்குள்ள நேரம் போனதே தெரியல என்னக்கா. ஆமாக்கா கூட 1 மணி நேரம் படம் போனாலும் உட்காந்து பார்க்கலாம் போல, அவ்வளோ அழகாலாம் இருக்கு. வரமாட்டேன்னு சொன்ன குரூப்பு இப்போ படம் பார்த்த பிறகு நல்லா இருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம இருக்க நிலைமையில என்னத்த போய் படத்தையெல்லாம் பார்க்கணும் தான் நான் வரலன்னு சொன்னேன். ஆனா படம் அண்ணா அழகா இருக்கே. ஆமா எனக்கு படத்தை பார்க்கவும் கவலை இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாயிட்டு. ஏன்க்கா? வேற படம் அழகா இருக்கு, இந்த படத்தை நம்ம பிள்ளையில கூட்டு வந்து பார்க்காம நம்ம மட்டும் ஒத்தையில பார்த்துட்டு போறமேனு வருத்தமா இருக்கு பாத்துக்கோ. ஏக்கா பரிச்சை முடியுதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. முடிஞ்ச பிறகு பிள்ளைய மறுபடியும் கூட்டு வந்தனாலும் பாருங்கக்கா, அந்த அண்ணனையும் கூட கூட்டுவாங்க. ஆமாக்கா உங்க வீட்டு அண்ணனையும் பிள்ளைகளையும் மறுபடியும் கூட்டிட்டு வந்து பாருங்க. படம் தான் அழகா இருக்க, எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம் போல, சலிக்காம பார்க்கலாம். அது வரைக்கும் தியேட்டர்ல இருக்கணும்ல. அதெல்லாம் தாராளமா ஓடும்க்கா. இந்த படம்லாம் என் பார்வைக்கு என்னத்தையும் 100 நாள் ஓடும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகாலாம் இருக்கு. 100 நாள் வரைக்கும் ஓடினா சந்தோஷம் தான் சின்ன பொண்ணு. ஆனா இப்ப வர படங்கள்லாம் எங்க அப்படி ஓட முடியுது? ஒரு படம் வந்திருக்கையிலே இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தானுவ. அந்த அன்னைக்கு அந்த படத்தை போடவும் இது தியேட்டரை விட்டு தூக்கியதானுவோ. எல்லாம் மக்கள் கொடுக்க ஆதரவுல தான்க்கா இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க முடியல, வேனலை பத்தி ஆவடையமா. ஆமாக்கா போன வருஷத்தை விட இந்த வருஷம் தான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பவுமே இப்படி இருக்கு, இன்னும் கிடக்கு. நாளும் பொழுதும் இனி எப்படி இருக்குமோ தெரியல. இதுல சோறு பொங்க வேற விறவெடுப்புல தான் பொங்கிட்டு வரேன் நானும். நீயா பொங்குனா அவன் மருமூலங்க அந்த சீமாட்டி தான் ஊரை பக்கம் போயிட்டாளா? ஊருக்கு போயிட்டாளா? ஆமா பிள்ளைகளுக்கு பரிச்சை முடிஞ்ச அன்னைக்கு சாயங்காலமே ஓடியாச்சு. அப்படியே அப்ப நீ தான் பொங்குதே அப்ப வீட்டுல? நான் தான் பொங்கி ஆக்குதேன். அப்புறம் என் அவன் வேலைக்கு போகணும்ல, பொங்குனா தானே ஆச்சு. பிற அவன் நம்ம மனையா திம்பான். சரி விடு, லீவுக்குன்னு போய்த்தானே ஆகணும். பிற பிள்ளைகளும் எங்கேயாவது கூட்டு போலன்னு அழுதுட்டு கிடக்குங்க. அப்படி இல்லக்கா, இவன் லீவுக்குன்னு இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு ஒரு மட்டும் ஓடிடுவா. வீட்டுல சோறு பொங்கக்கும் வலிக்கும். பேர்வாதினாலும் நான் தான் பொங்கணும். அவளுக்குலாம் நல்லா ஆத்தாக்காரி வீட்டுல போய் தின்னுட்டு படுத்து கிடக்கணும். மாமியா வீட்டுல மாமியாளுக்கு சோறு பொங்கி கொடுக்க கூடாது, புருஷனை நல்லபடியா பார்க்க கூடாது. கையில ரூபாயை கொடுத்துடணும், அவ்வளவு இஷ்டத்துக்கு அவ்வளோ ஆட விட்டணும். அதான் எண்ணம். வீட்டுல மாமியா கறி இருக்காள, புருஷன் இருக்கானே, நம்ம வாட்டுக்கு போட்டுட்டு போறமே. சரி ஒரு 10 நாளைக்கு இங்கே இருந்து கழிப்போம். இன்னொரு 10 நாளைக்கு வேணா நம்ம ஆத்தா வீட்டுக்கு பிள்ளைல கூட்டு போவோங்க. எண்ணம் இல்ல. எப்படியும் போறா, மாமியா தின்னாத்தீங்க புருஷன் தின்னாத்தீங்க என்னன்னு போறாவோ அப்படின்னு போட்டுட்டு போயிட்டா. இந்த சீமாட்டி வந்து இறங்குவான்னு அவளையும் பார்த்துக்கிட்டு நம்ம இருக்க முடியாது. அவன் வீட்டுல கிடந்தாலுமே சில நேரம் கெதியிலன்னு படுத்துக்கிட்டா நான் தான் பொங்கணும். இதுல தலைவலியே என்னமோ கேசரிப்பு பிரச்சனையா போயிட்டாங்களா இப்போ? ஆமா ஏன் மருமன்னு சொல்லிட்டு இருந்தா. என்னமோ 2 நாட்டுக்கு நடுவில் சண்டை நடந்துட்டு கிடக்கும், அதனால நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு புலம்பிட்டு கிடந்தா. வேற என் வீட்டுல 2 சிலிண்டர் 2 காலியா தான் கிடக்கு. அவன் அதுக்குன்னே போட்டுட்டு ஓடிட்டாளான்னு தெரியல. எனக்கு முன்னாடி விறவெடுப்புல பொங்கையில வைக்கல ஒன்றும் தெரியல. இப்போ இந்த கண்ணாடியும் போட்டுக்கிட்டு எனக்கு விறவெடுப்புல ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. ஆமா பழைய தும்பி பண்ண மட்டும் யார்ட்ட இருக்கு? அதை சொல்லி குனிஞ்சு புனலை வச்சு ஊதி குறுக்கெல்லாம் வலிக்கி பார்த்துக்கோ. என் வீட்லேயும் நேற்று வரைக்கும் கேஸ் அடுப்பில் தான் எல்லாம் பண்ணுனா. இன்னைக்கு விறவெடுப்புல பாதி கேஸ் அடுப்பில் பாதியமாக பண்ணுவோம். சிலிண்டர் வராதான் அப்படின்னா. பிறகு உன் வீட்லேயும் விறவெடுப்பு தானே நீ சாப்பாடு?
ஆமா பிற என்னைய, ஆனா அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு புனலை வச்சு ஊதுறதுக்கு இதெல்லாம் அவளே பாத்துக்கிட்டா. நான் எப்பவும் போல காயத்தான் நறுக்கி போட்டேன், அவ அதிலே செஞ்சுட்டா. சரி உன் மருமோ நல்ல பிள்ளை. உன் பேரம்பத்திக்கும் லீவ் விட்டுருப்பாவள இந்நேரம். இல்ல என் பேரம்பத்தியலுக்கு இன்னும் 2 நாளுக்கு பரிச்சை இருக்குன்னு தான் அவ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆமா இவ வடக்கு பள்ளிக்கூடம், அவ தெற்கு பள்ளிக்கூடம்ல. ஆமா இன்னும் 2 நாள்ல லீவ் விட்டுருவாங்களாம். இன்னைக்கு என்னமோ சின்ன பொண்ணு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம்னா என் மருமவா போனா போயிட்டு வான்னு சொல்லிட்டேன், போயிருக்கா. தியேட்டருக்கு போயிருக்காளா? சின்ன பொண்ணும் இவளும் மட்டுமா? இல்ல சாந்தி, சரசு, லட்சுமி, சின்ன பொண்ணு இவ கூட சேர்ந்தான் போயிருக்கா. எங்க நிக்கால தெரியல. படம் முடிஞ்சவும் அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்துடும்னா இன்னும் வரக்கானும். சரி வரும்போது வரட்டும்னு இருக்கேன். சரி சேர்ந்த அளவோட தானே போயிருக்கா, அதை பத்தி பயம் இல்லை. இத்தனை பேர் இருக்கா உள்ள, மெதுவா வரட்டும். வெட்டு குத்து ரத்தம் சாதி சண்டை செலகெடுத்தது கஞ்சா குடிக்கிறது இதெல்லாம் தான் மாசு கெத்துன்னு ஆக்கி வச்சுட்டாங்க இப்போ ஒரு 7-8 வருஷமா. நம்ம சின்ன பிள்ளையில பார்த்த படங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா? எப்படி இருக்கும் படங்கள்லாம்? எல்லா படமும் குடும்ப பாங்கான படமா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துலயோ 2 இடத்துலயோ ஒருத்தர் செத்து போற மாதிரி காட்டுவாங்க. அதையே நம்ம மனசு ஏத்துக்கிடாது, தாங்காது. ஐயோ செத்து போயிட்டாங்களே, ஐயோ அவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணீரே வந்துடும். அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து நம்ம இறக்கப்பட போய் தான் நம்ம கண்ணு முன்ன ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட நம்ம மனசு தாங்க மாட்டுக்கு. அவங்க எதிரியாவே கூட இருந்தாலும் ஐயோ கஷ்டப்படுதாங்களே நமக்கு மனசுக்கு இறக்க குணம் இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு கணை போட்டு சுடுறது, அறுக்குது, அருவாளை வச்சு வெட்டுறது, ரத்தம் வெள்ளம் அப்படி காட்டுதான் படத்துல. இதை பார்க்க பிள்ளைகள் மனசுல என்னக்கா தோணும்? ஒரு உயிருக்கு மதிப்பில்லாத மாதிரி தானே போகுது இந்த இடத்துல. நம்மளுக்கு நம்ம பார்த்த படங்கள்ல ஏதோ ஒரு உயிர் போயிட்டுனாலே நம்ம மனசு தாங்காத அளவுக்கு இருந்த படங்கள்லாம் எங்க இருக்கு? படம் பூரா எவனையாவது கொண்டுகிட்டே இருக்கதே படமா எடுக்கானுவோ, எங்கேயாவது பாம்பு வெடிக்கி எங்கேயாவது கொள்ளுதானுவோ, குத்துதானுவோ, அறுக்கானுவோ, இப்படிதான் படம் எடுத்து வைக்கானுவோ. இதை பார்க்க பிள்ளைகள் மனசுல ஒரு உயிருக்கு மதிப்புனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்க போய் தான் அந்த காலத்துல ஈவி இறக்கமே இல்லாம போயிருது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு. அதை பார்த்துட்டு தான் இப்போ உள்ள இளவட்ட பேர்ல கூட ஆனா ஒன்று அருவாளை தீட்டு அலைதானுவோ. சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கவனுக்கு கூட அந்த படத்தை பார்க்கல தன்னால சண்டை போடணும், நம்மளும் கொத்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி விட்டுருதானுவோ. அதான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைலாம் கொஞ்சம் கூட உயிருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டுக்கோ, தாய் தாப்பையான மதிக்க மாட்டுக்கோ, யாருனாலும் மதிப்பு இல்லாமல் பேசுது, எத்தனை வயசுக்காரவனாலும் கை வாங்கி அடிக்குது, அந்த அளவுக்கு ஆயிட்டாவோ. சினிமாங்கிறது வெறும் படம் மட்டும் இல்லைல்லக்கா, அது நம்ம மனசு உள்ள வரைக்கும் போய் பேசும். அப்போ அது ஒரு விதை மாதிரி மனசுக்குள்ள பச்சை பிள்ளைகளுக்குலாம் மனசுக்குள்ள போடுறது ஒரு விதை. அப்போ அது நல்லதா விதைக்கணுங்க எண்ணம் இல்லை. நம்ம உருவாக்குற படத்தை பார்த்து யார் எப்படி சீர்கெட்டு போனாலும் பரவாயில்ல, சொசைட்டி நாசமா போனாலும் பரவாயில்ல, நமக்கு கல்லா கட்டினா போதும்னு நினைக்கணும் தான் அந்த வெட்டுக்குத்து படத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு தெரியாதுவோ. அவன் கல்லா கட்டுறதுக்காண்டி தான் இந்த அளவுக்கு படம் எடுக்காமனு தெரியாம ஏதோ அதான் கெத்து அதான் மாசம் சொல்லி இந்த ஆம்பளை பேர்லாம் அந்த மாதிரி படத்தையெல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கி விட்டுருதானுவோ. இந்த கெத்து கெத்துன்னு சொல்லிட்டு ஆடு மாடா இருக்கணக்கா அறுக்க படத்தையெல்லாம் ஓடாம ஆக்கணும்க்கா. அதுக்கு ஒரே வழி நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இடையில அயோத்தின்னு ஒரு படம் வந்தது, யாராவது பாத்தியலாக்கா? அயோத்தின்னு படமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சாமி படமோ? வட மாநிலத்துல ஏதோ ஒரு கோயில் தானே அது, அதுக்கு ஏதோ சண்டை நடந்ததுன்னு சொன்னாவல்ல. ராமர் படமா சின்ன பொண்ணு? ஆமா ராமர் நடிச்சிருக்காரு, அனுமன் ஓடி போனாரு. தெரியலன்னு தானே கேட்கேன் சின்ன பொண்ணு. ஏக்கா அது சாதாரண மனுஷ வாழ்க்கையில நடக்க ஒரு விஷயத்த வச்சு எடுக்க படம் தான்க்கா. அந்த படத்தையெல்லாம் பார்த்தா மிருகமா அலைதவன் கூட மனுஷனா மாறிடுவான், அப்படி ஒரு படம். அந்த படத்தை யாருமே பார்க்கல, பேர் கூட தெரியலன்னு சொல்லுதிய. அதுக்கடுத்து ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு. அது யாருக்கா தெரியுமா? இங்கிலீஷ் படம்னா யாரு பார்த்த சின்ன பொண்ணு? எது இங்கிலீஷ் படமா? ஏக்கா அது இங்கிலீஷ் படமா இல்லக்கா, சிம்ரன் நடிச்ச படம். நான் பார்த்திருக்கேன், நல்லா இருக்கும்க்கா. ஐயா அப்படியா, நல்லா இருக்குமா சின்ன பொண்ணு? நாம அந்த படம் பார்த்திருக்கேன். பரவாயில்ல, நாலு முடியாது நல்ல படத்தை பார்த்திருக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு படம் வந்தது மெய்யழகன், யாராவது பார்த்தீங்களா? மெய்யழகனா? படம் பேரே சரியில்லையே. ஆமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் படம் பேர் வைக்காவே. அதெல்லாம் என்ன அழகான படம் தெரியுமாக்கா? அந்த படத்தையெல்லாம் பார்த்துட்டு எனக்குன்னா எங்க அத்தை வீட்டுக்கு போன ஞாபகம், சித்தி வீட்டுக்கு போன ஞாபகம்லாம் வந்துட்டு. படம் லேசா தான் இருக்கும் படத்தை பார்க்கறதுக்கு, ஆனா நம்ம மனசே கனத்து போயிடும். அந்த அளவுக்கு நம்ம அந்த படம் பார்க்கல உருகிடுவோம். அதையெல்லாம் பேசவே இல்லை வெளியில. அந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அடுத்து இப்ப இந்த தாய் கிழவி படம் என்னத்தையோ இதாவது எல்லாரும் ஆதரவு கொடுத்து பார்க்கமே. இதே மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் வருதுக்கா, நம்ம யாருமே அது என்னன்னு கூட தெரியாம இருந்துக்கிட்டோம். நான் சொன்ன படம்லாம் முடிஞ்ச நேரம் பாருங்கக்கா, மனசுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வெட்டிட்டான் குத்திட்டான்னு படம் பார்த்துட்டு கிடக்கும். சின்ன பொண்ணு நீ வாட்டுக்கு மனசுல உள்ளதெல்லாம் பேசிட்டா யாரும் பிடிக்கல அப்படின்னு ஏசப்பறாவோ? மக்களே அப்படியே ஏசவியலோ உங்க மனசு சங்கடப்படுத்த மாதிரி எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. என் மனசுல உள்ள ஆதங்கத்தை சொன்னேன், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ரூபா கொடுத்து படம் பார்க்கோம், நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாதிரி தானே படங்கள் இருக்கணும். அப்படி இருக்க மாட்டுங்களா? அதான் ஒரு ஆதங்கத்தை பேசிட்டேன், எதுவும் நினைச்சுக்கிடாது என்ன. ஏக்கா சொல்லிட்டேன், அவையே ஏச மாட்டாவே. அதெல்லாம் நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியும். அது சரி, என் பார்வைக்கு உனக்கு இந்த படம் பிடிக்கவே கூடாது, எப்படி பிடிச்சது? ஏம்க்கா அப்படி சொல்லுதிய? இல்ல அதுல வர மாமியார் கிழவி அப்படியே உங்க மாமியார் மாதிரியே பேசுதே, அதான் கேட்டேன். அநேகமா இப்படி பேசினா உனக்கு பிடிக்காம தானே போகணும் படத்தை. ஆமா, ராதிகா பேசும்போது பார்க்கும்போதெல்லாம் சின்ன பொண்ணு மாமியார் ஞாபகம் தான் வந்தது. நீங்க வேறக்கா அந்த படத்துலயாவது மாமியா கிளவி மருமலுக்கு எல்லாத்தையும் கொடுக்கால. என் மாமியா கொடுத்துட்டு தான் மருவலை பாப்பா வச்சிருந்தா சத்தம் இல்லாம அவட்ட கொடுத்துட்டு நீயே வச்சுக்கணும், அவட்ட கொடுத்து அனுப்பிடுவா. ஊர் பூரா வட்டி கொடுத்துருக்கா, அப்படி இருந்தாலும் அந்த வட்டியை வச்சுக்கிடாம எங்க கிட்ட தான் ரூபாய் வாங்கிக்கிடுதா. அவள் அது எங்களுக்கு தாரதாவது. அதெல்லாம் உன் புருஷன் அம்மைக்கு செய்ய வேண்டிய கடமை. அது மாதிரி நம்ம மவனுக்கு நம்ம எதாவது செய்யணுங்கிறது அந்த சித்திக்கு தெரியாமல இருக்கும், கண்டிப்பா செய்வாவே. எனக்கு தராட்டாலும் பிரச்சனை இல்லக்கா, அவன் அவளுக்கே கொடுத்துட்டு போறா. எங்களை நிம்மதியா இருக்க விட்டா சரி, எதுக்கு எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு சண்டைக்கு வந்துட்டடக்கா. அந்த வாயை மட்டும் மூடிட்டு இருந்தான்னா அதே போதும். இந்த படத்துல அந்த கிளவி ஈன்னு வாய வச்சுட்டு இருந்ததுல, அது மாதிரி இவ இருந்துட்டாலும் கூட நான் பாத்துட்டு போயிடும் போல. அவ பேசுறதான் கேட்க முடியல. மாமியார்ட்ட கேட்டாலும் இதே பதில தான் சொல்லும். அவ வாயை பத்திட்டு இருந்தாலே போதும் பிடிக்கும். நீ வாயை மூடிட்டு இருந்துருவியா? எப்போ நமக்கு பேசாம வாழ முடியாதுக்கா. அதேதான் அவளுக்கும். சரி சரி, ரொம்ப நீட்டாம ஜூஸா குடிங்க. உங்களுக்கும் என் மாமியாருக்கும் ஒரே வயசுங்கிறதுனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே தான் பேசுவிய.
நீ எதுக்கு ஒரு படியா இழிக்க? இல்ல சின்ன பொண்ணு சட்டுன்னு உண்மையை சொல்லிட்டாலும் அதான் சிரிப்பு வந்துட்டு. என்னத்த உண்மையை சொன்னா? ஏக்கா அவன் மாமியாருக்கும் உங்களுக்கு ஒரே வயசு தானக்கா இருக்கும். நான் பிறக்கையில நீ தான் உட்காந்து பாத்தியோ எனக்கு எத்தனை வயசுன்னு? ஏக்கா வயசு இருக்கும்லக்கா, என் மாமியார் டை அடிக்காம இருக்கவோ, நீங்க ப்ளூ கலர்ல வண்டையில டை அடிச்சிட்டு தெரியுதியே, அதனால வயசு தெரியாதுன்னு ஆயிருமா? நீ என்ன கருப்பா இருக்க முடிக்கி செம்பட்ட கலர்ல சாயம் பூசி வச்சிருக்கா? அப்போ உனக்கும் கிளை வயசு ஆயிட்டு அப்படித்தானே? ஆமா அப்படித்தான் இருக்கு சின்ன பொண்ணு. அப்ப நீயும் டை தானா? ஆமா, உங்களுக்கு மட்டும் அந்த அன்னைக்கு கண்ணங்கரையன்னு கூந்தல் காலடி வரைக்கும் தொங்குதுல்ல, எனக்காவது டை அடிச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா டோப்பா முடிய மண்டையில மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஒரிஜினலாவே உங்க முடிதானா இல்லாட்டா டோப்பா கவுத்தி வச்சிருக்கீரா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த 4 முடியும் முன்னாடி சிலிப்பிக்கிட்டு தான் நிக்கி. ஏதாவது ஒரு நாளாவது பெறத்த போகணும்ல. ஆமா டோப்பா முடி நீ பார்த்தா அந்த அன்னைக்கு. யாத்தே இவ்வளவு பேச பார்த்தா அடுத்து நம்ம மண்டைக்கு வந்தாலும் வந்துருவாள்வே. அதுக்குள்ள சண்டையை நிறுத்திடுவோம். சரி சரி சண்டை விடாதியம்மா. பாருங்கக்கா அவன் மாமியாருக்கும் எனக்கு ஒரே வயசாக்கா இருக்கும். எப்படி சொல்லுதான்னு பாருங்க. சரி சின்ன பிள்ளை தானே ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுதா விடு லட்சுமி. இவளா சின்ன பிள்ளை? பனைமரத்துக்கு பாதி வளர்ந்துருக்கா சின்ன நொல்ல. சரி விடு லட்சுமி, நம்ம வாட்டுக்கு ஜூஸை வாங்கி வச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சண்டை போட்டு கிடக்கும். கூலிங் எல்லாம் பேரிச்சு பேரு சட்டுப்பட்டுன்னு ஜூஸை குடிங்க. இப்போ ரோஸ் கலர் பஸ் வரும், ஏறி வீட்டை பார்க்க போவோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கிடலாம். லீவ் விட்டா பிள்ளைகளை கூட்டிட்டு கண்டிப்பா ஊருக்கு போகத்தான் செய்வா. ஏன்னா பிள்ளைக்கு நல்லா விவரம் தெரியும் பத்தியா. லீவ் விட்டாச்சு வா அந்த ஆச்சி வீட்டுக்கு போவோம், குருமா ஆச்சி வீட்டுக்கு போவோம் போகணும்னு சொல்லி கூப்பிடுங்க. அந்த நேரத்தில் இவளும் தட்ட முடியாது, கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சரி வா மருமா வீட்டில் இருக்குந்தனே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு தான் செய்தா. இப்படி ஒரு லீவுக்கு அவள் போகிறத பற்றி தப்பு இல்லை. என் வீட்டில் உள்ளவா பாதி நாள் வீட்டில் சண்டை போட்டு பொங்க மாட்டா, நான் தான் செய்யணும். அவளுக்கு வீட்டில் வேலை செய்யவே கடுப்பாக தான் இருக்கும். இப்பவும் பாரு நான் லீவ் விட்டாச்சுன்னா உடனே போகணும்னா இருக்கு. என் வீட்டில் என் மருமா நல்லா பொங்கியாக்கி தந்து சொகுசாக இருந்து பழகிட்டேன். அவளுக்கு இப்போ ஊருக்கு போகிறோம்னு சொன்னால் நான் போவாதெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம ஒத்தையிலேயே என்னென்னு பொங்கிட்டீங்கவோன்னு எனக்கு மழவா தான் இருக்குது. ஊடுக்கா ஏன் போட்டு மழையுத, நீ என் வீட்டுக்கு வந்துரு. நானும் நீமா சேர்ந்து வேற அடுப்பில் சோற பொங்கி சாப்பிடுவோம். அப்படி செஞ்சுக்கிட வேண்டியதான் என்ன? ஆமா பிற என்னங்க அவ்வளோ போனால் கூட நமக்கு என்ன யாருமா இல்லை. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று போல பொங்கியாக்கி சாப்பிட்டுக்கிடுவோம். அதுவும் சரிதான். என்ன அவடையம்மா என்ன காத்தாட உட்காந்து கதை வச்சிட்டு இருக்கே போல? ஆமா இங்கே வந்த உட்காந்துருக்கோம். நீ எங்கே போற? நான் அந்த கிட்டா கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சோத்த பொங்கியாச்சு. அப்பளம் என்ன மாதிரி பொறிப்பு மேலே வாங்க போனேன். கடை அடைச்சிட்டு போயிட்டான். அதான் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போகும்போது போய்கிட்டு இருக்கேன். சரி என்ன உங்க சேக்காளி கீழே விழுந்துட்டாலாம்ல, காலில் அடிபட்டுருக்காம்ல? அப்படியா? யாரை கேட்க? அவதான் உலகத்துல தன்னை மிஞ்ச ஆளே இல்லைன்னு ஒரு இருப்பாள மாரியம்மா, அவளை தான் கேட்கேன். எப்படி விழுந்தாலாம்? என்னமோ கீழே விழுந்துட்டாங்களவோ, கால் ஒடிஞ்சிட்டுங்களவோ, கெட்டுப்பட்டு கிடக்காங்களவோ, உண்மைதானா? ஆமா காலில் கெட்டுப்பட்டிருக்கா. ஆனா கீழெல்லாம் விழல, லேசா கால் முறிஞ்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு மட்டும் கெட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் சரியா பெரும் சொல்லியிருக்காங்க டாக்டர்லாம். அப்படியா? வயசுக்கு தக்கன ஆடணும். ஆடாத ஆட்டம்லாம் ஆடணும். இப்படித்தான் கால் முறிஞ்சு போகும். உலகத்திலே என்ன மிஞ்ச ஆள் இல்லைன்னு தான் நீட்டுவா. அதை அப்படி கால் ஒடிஞ்சு கிடக்கா போல. எவளுக்கு எந்த நேரம் என்ன நடக்கும்னு யாரு சொல்ல முடியுது? ஏன் அவடையம்மா மாரியம்மாக்கா இது வரைக்கும் எவளுக்காவது எந்த கெடுதலையாவது பண்ணிருக்காளா? அவ யாருக்கு என்ன கெடுதலை பண்ணிருக்கா? அப்படிப்பட்டவளுக்கே இந்த நிலைமை. ஒவ்வொருத்தி ஊர் புறணி பேசிக்கிட்டு ஒரு வீடை 7 வீடு ஆக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த மருமலையும் குடும்பம் பண்ணிக்கிட்டு 2 குடுமையும் போட்டுக்கிட்டு சின்ன வயசு பிள்ளைகள் போடுறத துணியை போட்டுக்கிட்டு ஒரு நீட்டிக்கிட்டு திரியிறாளுவோ. அவளுக்குலாம் என்ன தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். மாரியம்மாக்கா ஒன்றும் அவ்வளோ எனக்கா சிலிப்பி கிடையாது. ஒரு படியா கோணிக்கிட்டு பேசாள்வோம். ஒருத்திக்கு அடிபட்டுருக்குன்னு இன்னைக்கு பார்த்து பல்ல கட்டுதவளுக்கு நாளைக்கு இதை விட மோசமா அடிபட்டு நாசமா போக மாட்டாள்வோன்னு என்ன நிச்சயம் இருக்கு? மாந்துட்டாள்வே. எனக்கும் வாய் இருக்கு, நானும் பேசணுக்கிட்டு. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், இன்னொருத்தி கஷ்டப்படுதான்னு நம்ம நினைச்சு இழிச்சோம் அப்படின்னா நாளைக்கு இதை விட மோசமான நிலைமை நம்மளுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு அவடையம்மா? அதுவும் சரிதான். ஒருத்தர் கவலையில இருக்கும்போது நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. என்ன வெள்ளத்தாயி சாட பேசுறியோ? தைரியம் இருந்தா நேரடியா பேசு. நேரா பேச பயந்துக்கிட்டு சாட சண்டி பேசவளையெல்லாம் வச்சுக்கிடாத. உன்னை பத்தி அவளா நான் பயப்படணும்? நேரடியாவே சொல்லுதேன். மாரியம்மாக்கா கால் உடஞ்சிருக்கு, இன்னும் கெட்டு போட்டிருக்கு, இன்னும் ஒரு வாரத்துல எந்திரிச்சு வந்துருவாதான். அதுக்காண்டி அவளை பார்த்துக்கிட்டு நீ இழிக்க தேவையில்லை. உனக்கெல்லாம் ஒரு பேரையும் எடுத்தது இல்லையோ? நான் எவளுக்கு எந்த கெடுதல் நினைச்சேன் எனக்கு அப்படி வரதுக்கு? பேரதுக்கு 2 மாத்தைக்கு முன்னால வயித்தால போதுன்னு உன்னைய கொண்டு போய் உமாவே ஆஸ்பத்திரியில போட்டோம்னா நம்ம ஆஸ்பத்திரியில போய் கிடந்ததுலாம் இவளுக்கு எப்படி தெரியும்? இங்குள்ள எவளுக்கும் தெரியக்கூடாதுலாம் மவா வீட்டுல போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டு கிடந்தேன். இவளுக்கெல்லாம் யார் சொல்லியிருப்பா? என்ன தொங்கிக்கிட்டு நிக்க நீ ஆஸ்பத்திரியில கிடந்தது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்கியோ? அதெல்லாம் இல்லையா? என் உடம்புக்கு ஒரு பேரையும் இல்லை, நான் ஆஸ்பத்திரி போய் கிடக்கவும் இல்லை. ஆய்க்குடி ஆஸ்பத்திரியில 2வது வார்டில் கிடந்தல்ல, மறந்துட்டோ? வார்டு வரைக்கும் கரெக்டா சொல்லுதா? இவன் என்ன அங்க வந்து பார்க்கவா செஞ்சா? இவளுக்கு எப்படி தெரியும்? சும்மா அடிச்சு விடாதே. நீ வந்து பாத்தியா நாங்க கிடந்தோம்னு? அம்மா கண்ணால பார்க்க போய் தானே சொல்லுதேன். சும்மா பிராடலக்காதே. நான் எவ்வளோ போய் சொல்லணும்? உன்னையவா நினைச்சியோ? என் குழந்தைங்களுக்கு பிள்ளை பிறந்திருந்தது, ஆய்க்குடி ஆஸ்பத்திரியில தான் பெற்றிருந்தா. நானும் என் மாவே மருமோ எல்லாரும் பார்க்க வந்திருந்தோம். அப்ப என் மருமோ தான் பார்த்துட்டு சொன்னா முனியம்மாத்த அந்த சைடு படுத்து கிடக்க மாதிரி இருக்கு இந்த வார்டுல அப்படின்னு. பார்த்தா நீ ஒருபடியா கோணிக்கிட்டு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு தான் கிடந்த. அங்க ஒரு நர்ஸ் பிள்ளைகிட்ட கேட்டேன் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. 3 நாளா வயித்தோட்டமா போதுன்னு சேர்த்துக்காவுன்னு சொன்னான். இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் அணி வேற அக்கு வேற புட்டு வைக்கல. என்ன முனி போதுமா? நான் ஒன்னும் பொய் பிராடலக்கல. உலகத்துல யாருதான் ஆஸ்பத்திரியில போய் கிடக்கல? நீ நாளைக்கு போக மாட்டியா? நான் உட்காந்துருக்க முட்டைச்சி நாளைக்கு போக மாட்டாளா? என்னமா நான் மட்டும் தான் ஆஸ்பத்திரியில போய் கிடந்த மாதிரி பேசுதே? தெரியுதுல அவளா? மனுஷரா பிறந்தா கெதி இல்லாம போவத்தான், அதுக்கப்புறம் சரியாயி வரத்தான். என்னைக்கு எழுதி வச்சிருக்கானோ அன்னைக்கு அளப்பா அன்னைக்கு போய் சேரத்தான். அதுக்காண்டி ஒருத்திக்கு கெதி இல்லைனாக்கல என்னமோ அவ கொலை குத்தம் பண்ண மாதிரி நீ உலக உத்தமி மாதிரிலாம் பேசக்கூடாது.
முடிஞ்சா 4 வார்த்தை விசாரிக்கணும், நல்லா இருக்காளா என்ன ஏதுன்னு. அப்படி இல்லாட்டா பொத்திக்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு அவன் ஆடுன ஆட்டம் ஓடுன ஆட்டம்னு பேசிட்டு கிடக்கா. நீ ஆடாத ஆட்டமா ஊருக்குள்ள கெதியில் அதோட கேலி பண்ணி பேசிட்டு கிடக்கா. ஏக்கா என்ன சண்டையா படுத்தியா 2 பேரும்? விளத்தாயக்கா யாருக்கு கெதியிலன்னு பேசிக்கிட்டு இருக்க? திமுரு பிடிச்சவா இவட்ட எல்லாம் ஏம்டி பேச்சு கொடுக்க? நானா எங்க பேசுனேன்? நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. அவளா வந்து இப்படித்தான் வழியே பேசுவா, பேசி சண்டை எடுத்துட்டு போவா. மூதி பேசும்போது நமக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போறதுக்கும் வரமாட்டுக்கு. அவதான் நேரம் போவட்டா மணலை வறுத்துட்டு கிடப்பாள, அப்படிப்பட்ட ஆளுல. ஏக்கா ஏன் வெள்ளதாயக்கா, எனக்கு யார்ட்டையும் பேசுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல. ஏட்டி நான் வீட்டுக்கு போறேன். ஏக்கா இப்பதானே வந்த சித்த ஈரையும் காத்தாட இங்கே இருக்கலாம். வீட்டுக்கு போய் வேனலா இருக்குன்னு தானே இங்கே இருந்த. நான் வாரேன், பேர வாரேன். ஏன் அவடேம்மா வா எசிக்கமாக்கா, வந்து உட்காருவா. எப்படி மூஞ்சி திருப்பிட்டு போறான்னு பத்தியா வெள்ளதாயக்கா? நீ பண்ணின வேலையில இந்த மாதிரிக்க லட்சுமி பிள்ளை என்ன செஞ்சுது? அந்த பிள்ளைகிட்ட ஆசை காட்டி பொண்ணை கொடுக்கம்னு சொல்லிட்டு கடைசி நிச்சயதார்த்த தன்னைக்கு முடியாதுன்ட்டிய. அது சாதாரணமாக பண்ணினிய, குடும்பத்தோடு சேர்ந்து பிளான் போட்டு என்னமெல்லாமோ பண்ணி ஏமாத்திருக்கிய. அதான் இன்னும் மாரியம்மாக்காவுக்கும் வெள்ளத்தையக்காவுக்கும் உன் மேலே கோவம் போவே இல்லை. நான் என்ன டீ செய்வேன்? நம்ம பெத்த பிள்ளைகள் மாதிரி தான் நம்ம பேரம்பேத்தையும் இருப்பாவோன்னு நான் நினச்சிட்டேன். அது என்னடான்னா பேச்சை மதிக்காமல் போயிடுது. நானும் வேற வழி இல்லாமல் அவளுக்கு ஏத்தாக்குல நம்மளும் மாற வேண்டியதாக போச்சு. என்ன செய்ய? இத்தனை வயசுக்கு மேலே நம்ம பேரம்பேத்தையில அடிச்சு உதைக்கவா முடியும்? நம்ம பெத்த பிள்ளைகளா இருந்தால் கூட எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துடலாம். ஊரா பெத்த பிள்ளைய நம்ம அடிக்க முடியுமாட்டி? அது சொன்ன மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நீ ஒரு தடவைக்கு 2 தடவை உன் பேத்திக்காரிட்ட கேட்டுட்டாது கல்யாணம் வச்சிருக்கணும். அங்கிட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிட்டுல. அது வந்து ஏற்பாடு பூரா மாரியம்மாக்கா பண்ண ஏற்பாடு. அதான் அவளுக்கு மனசு ஆரமாட்டுக்கு. சரி விடு, போக சரியாயிரும். எந்தெந்த விஷயம் நடக்கணும்னு இருக்க எல்லாம் நடந்து தானே ஆகும். இப்படி ஆயிட்ட அப்படி ஆயிட்டேன்னு யோசிச்சதுனால நடந்தது இல்லைன்னா ஆயிரப்போகுது. கழுத போ. ஆமா ஆமா, அது இருக்கட்டும். எதுக்கு 2 பேரும் சண்டை விட்டு கிடந்தாவோ? யாருக்கோ கெதியில்லைனால வெள்ளத்தையக்கா, யாருக்கு கெதியில்ல? அதான் மாரியம்மக்கா இருக்கல்ல, அவ ரேஷன் கடைக்கு போறப்போ காலில் எவ்வளோ உட்காந்துட்டானா, கால் லேசா முறிஞ்சிட்டுன்னு கெட்டு போட்டிருக்கு. ஏன் அத்தே அப்படியா? ஆமா, இன்னும் 1 வாரத்துக்கு கெட்ட அவுக்க கூடாதுன்னு இருக்காங்க. அதை தான் அந்த முனியம்மா வந்து நக்கலா கிண்டலா கேட்டுட்டு கிடந்தா. காலில் கெட்டு போட்டுட்டு அவள் கெட்டனத்துக்கு தான் இப்படி ஆயிட்டு வச்சுட்டுன்னு சொல்லிட்டு கிடந்தா. இது என்ன பேச்சு? கெதியிலன்னு ஆஸ்பத்திரியில் சேர்ந்தா உடனே கெட்டவளாயிருவாளா? அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லாருமே கெட்டவ தான். யார் தான் ஆஸ்பத்திரிக்கு போகல? ஆமா, அவள் ஒரு மண்டைக்கு வழியாத மாதிரி தானே பேசுவா முனியம்மா. அவள் அப்படி பேசவும் வெள்ளத்தாயக்காவுக்கு கோவம் வந்துட்டு அதுக்காண்டி தான் அவளை ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு சண்டை விட்டு கிடந்தா. நீ வரவும் அந்த பேச விருப்பம் இல்லாமல் தனி போயிட்டா. சே, மாரியம்மாக்கா காலில் கெட்டு போட்டு கிடக்கான்னு சொல்லுத, மனசு கேட்க மாட்டுக்கு. ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம். நாமளாம் ஒரு தடவை தொழுவத்தில் மழை நேரத்தை வலிக்கு விழுந்துட்டேன் பார்த்துக்கோ. கூட யாருமே இல்லை. அவள் தான் அப்போ பக்கத்தில் பால் வாங்க போனவா என்னை பார்த்துட்டு அவள் தான் என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து எனக்கு பண்டோம்லாம் பார்த்தா. ஒரு நாள் கூட இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தா வீட்டுக்கு. இன்னைக்கு அவளுக்கு கெதி இல்லைங்க. காதால் கேட்டுட்டு போய் பார்க்காம இருக்க முடியாத எனக்கு. ஒரு 8 போய் நான் போய் வீட்டில் பார்த்துட்டு வந்துருந்தேன். நீ இப்போ போகிறது பிரச்சனை இல்லை. உன்ட்ட மோகம் கொடுத்து பேச மாட்டேன், அதான் ஞாபகத்தில் வச்சுக்கோ. பேசாட்டாலும் பரவாயில்ல டீ, ஆளை போய் பார்த்துட்டு இந்த சின்ன பொண்ணுட்டியாவது 4 வார்த்தை பேசிட்டு வரேன். என்ன ஏதுன்னு மனசு கேட்க மாட்டுக்கல. சரி, அப்போ போய் என்னன்னு கேட்டுட்டு வா. சரி, நான் வாரேன். என்ன டீ? பார்த்து போக்கா. இப்போ எப்படிமா இருக்கு? காற்று வருதா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டீ. இங்கே தான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது. அங்கே போய் படுத்திருந்த ஏதோ கிடங்குக்குள்ளே கிடக்க மாதிரி அவியத்தான் செய்யுது. நாக்கெல்லாம் வரட்டுவு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவும் எலுமிச்சம்பழத்தை போட்டிருக்கான்னு பார்த்து அதை புளிஞ்சு உப்பும் சீனியும் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆற்றி கொண்டாட்டி தண்ணி தாவமாக இருக்குது. குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொண்டாரேன். ஆனால் அவன் மருமகா இருந்தால் அவள் செஞ்சு தரலாம். எங்கேயோ போட்டு போயிட்டா பற்றியா உன்னிய? நான் மட்டும் இல்லாட்டா இதெல்லாம் யார் உனக்கு செய்வா? நான் இருக்க விதையில அவளை வேற ஞாபகப்படுத்தாட்டி. எனக்கு ஆள் குணமானப்புறம் அவளை ஒரு கை பார்த்துக்கிடுதேன். இப்போதைக்கு அவளை பற்றி நினச்சோம்னா எனக்கு டென்ஷன் ஆகி கூட கொஞ்சம் தான் வலி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். போய் தொலைதாப்போ. என்னைக்கா இருந்தாலும் மவாக்காரி நான் தான் உன்னைய பார்க்கணும், பார்த்துக்கோ. அவளாம் ஒன்றும் பார்த்துக்கிட மாட்டா. சரி போட்டி, அவளை பற்றி இப்போ இழுக்க எனக்கு அவளை நினச்சாலே டென்ஷனாக இருக்குது. எங்கனையாவது அளவிட போயிடுதா. வீட்டுக்கு வரட்டும் தானே வச்சிருக்கேன். நீ போ, போய் எலுமிச்சை ஜூஸை போட்டு கொண்டா. போறேன். சப்பா, போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்தது. இப்போ வீட்டுக்கு போவோம்னு நினைக்கலையே, எப்படியோ இருக்கு. ஏன் வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செய்யணும்னா? வீட்டு வேலை தான் காலத்துக்கும் செஞ்சு தானக்கா ஆகணும். மாமியா நாத்தனா புருஷம்னு உன் முறையில பார்க்கறதுக்கே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன சின்ன பொண்ணு இப்ப புதுசா புருஷனையும் சேர்த்துட்டா? வழக்கமா மாமியாவும் நாத்தனாரையும் மட்டும்தான் சொல்லுவா. இப்ப வீட்டுக்காரனும் சேர்ந்துட்டானாக்கும். வில்லனே அந்த ஆளு. நமக்கு ஆத்தா அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லா ஆட விட்டு அவளுக்கு அடிமையா நம்ம கிடக்கணும். அதை பார்த்து இன்னொரு ரசிக்கணும். இப்படிதான் சுத்திட்டு தெரியுதான் புருஷம்க பேர்ல. நம்மளும் கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷம்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆட வேண்டியிருக்கு. ஒண்ணு இந்த குடும்பத்தோட இருந்து வாழறதுக்கு நம்ம செத்து போகணும், இல்ல அவளை போட்டு தள்ளிடணும். 2மே பண்ண முடியலையே. அதான் ஒரே டிப்ரெஷன்லயே போகுது வாழ்க்கை. சும்மா நடிப்பா சின்ன பொண்ணு. ஜாலியா இவ்வளவு வீடியோ போடுறத வைக்க உனக்கு என்ன கஷ்டம்? வீட்டுல நிம்மதியா இருக்க போய் தான் இதெல்லாம் பண்ண முடியுது. அட பாவி மக்கா, வீட்டுல மட்டும் எனக்கு நிம்மதி இருந்ததுன்னா வாரத்துக்கு 2-3 வீடியோவாவது போட்டுருவேனே. அது இல்லாம தானே 10 நாளுக்கு ஒருக்க 15 நாளுக்கு ஒருக்கன்னு போட்டுட்டு கிடக்கேன். மக்களே, எனக்கும் தினமும் வீடியோ போடணும்னு ஆசை தான். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 வீடியோவாவது போடணும்னு நினைக்கேன். ஆனா என் குடும்ப சூழ்நிலை அப்படி இல்லை.
முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்க மாதிரி வாழ்க்கையில ஆரம்பமே சரியில்லாத போது முடிவு எங்க போய் முடியும்னு தெரியல. கொண்ட பைய சரியில்லைன்னா கொல்லப்புறத்துல நிக்க நாயும் குலைக்கும் போவோ. அதான் என் வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டு இருக்கு. என் கஷ்டத்தையெல்லாம் சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் எதையுமே நான் சொல்லாம இருக்கேன். எதனால எனக்கு அடிக்கடி வீடியோ போட முடியல அப்படின்னா, மனசு பூரா கஷ்டம், கவலை, நாளைக்கு என்ன அவங்க பயம், வாழ்க்கை நிலைக்குமா இல்லாட்டி பாதியிலே போயிருமாங்க அளவு கூட நினைப்பெல்லாம் வருது. இப்படி மனசு பூரா கவலையை வச்சுக்கிட்டு என்னால வீடியோக்கு மனசார பேச முடியல. அதாவது நாம காமெடியா நல்லா உங்களை சிரிக்க வைக்க மாதிரியே வீடியோ போட்டு பழகிட்டேன்னா கஷ்டமா வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கவலையா இருக்கும். நீங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி வீடியோ போடணுங்காண்டி நான் சந்தோஷமா இருக்க மாதிரி பேச வேண்டியிருக்கா. அது மனசளவுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அப்படி சந்தோஷமா என்னால பேச முடியல மக்களே. இந்த வீடியோல வர சின்ன பொண்ணு வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மக்களே. நம்ம யாரை முக்கியம் நினைச்சு யாருக்கு நல்லது நினைக்கமோ அவங்களே நம்மள ஒரு ஆளை இல்லைன்னு துச்சமா தூக்கி எறிதாங்க. நம்ம யாரை பெருசா நினைக்கமோ அவங்களுக்கு நம்ம ஒரு ஆளு இல்லைன்னு ஆயிருந்தோம். இந்த கஷ்டம் கொஞ்ச நஞ்ச நாள் இல்ல, ரொம்ப நாளா இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் போல. என்னைக்கு சரியாகும்னு எனக்கும் தெரியல. அதனாலதான் என்னால சரிவர வீடியோ போட முடியல. கவலைப்படாத சின்ன பொண்ணு, எல்லாம் ஒரு நாளைக்கு சரியா போயிரும். எத்தனை நாளைக்குக்கா இந்த பொய்ய நினைச்சு வாழ? நானும் என்னைக்காவது ஒரு நாள் சரியாயிரும் தான் நினைச்சு வாழுதேன். ஆனா சரியா போற மாதிரியே தெரியலையே. சின்ன பொண்ணு, நீ தான் எல்லாருக்கும் தைரியம் சொல்வ, இப்ப நீ எப்படி அழுதுகிட்டு இருக்கிய? என்ன செய்யக்கா, பொண்ணா பிறந்துட்டோம்ல, கண்ணீர் வடிக்காம காலத்தை கடக்க முடியுமா? மக்களே, நிறைய பேர் கமெண்ட்ல இதான் சொல்லுதீங்க. என்ன காரணம்னாவது சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டேங்கீங்களான்னு சொல்லுதீங்க. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட முடியுமோ போடுவோமேனு போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ லேட்டா போடுறது தப்பு தான், மன்னிச்சுக்கிடுங்க. ஆனா என் மனநிலையும் உடல்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப மோசமா இருக்கு. இது என்னைக்கு சரியாகும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு நிம்மதினா நீங்க மட்டும்தான். நீங்க கொடுக்க ஆதரவும் அந்த கமெண்ட்டும் மட்டும்தான். அக்கா வீடியோ போடுங்க, நீங்க கமெண்ட் பண்ணதை பார்க்கல எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமாச்சா. இன்னைக்கு போட முடியாம போயிருச்சா, எப்படியாவது போட்டணும் தான் தினமும் முயற்சி பண்ணி முடியாம போவேல கஷ்டமா இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. எனக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறதுலாம் சந்தோஷம், வேற எதுலையுமே சந்தோஷம் இல்லை. ஆனா அது போடுறதுக்காண்ட மனநிலை இல்லாதனாலதான் ரொம்ப நாள் ஆயிருது. மன்னிச்சுக்கிடுங்க மக்களே. என் வீடியோக்காண்டி நீங்க காத்திருக்கிறதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா நான் இப்படி கையாளாதவளா இருக்கணும்னு நினைக்கும் போது இன்னும் வருத்தமா இருக்கு. சின்ன பொண்ணு, இங்க பாரு, நீ வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டத்தை கடந்து வந்தவா சின்ன பொண்ணு. இந்த பிரச்சனையை உன்னால தாண்டி வர முடியும். என்னைக்குமே அழுது கரைஞ்சிடாத. என்ன நடந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிடாத, சரியா? சரிக்கா. சரி வாங்கம்மா, எல்லாரும் நேரத்தோட வீட்டுக்கு போவோம். எம்மா, பெரிய கட்டாலாம் போட்டிருக்கு. ஏக்கா ஏக்கா, யாரு? ஏ மீனா, என்னம்மா? யாரோ வந்திருக்காவோ பாரு. யார் வந்திருக்கா? ஏ சித்தி வாங்க, எப்போ வந்திய? இப்பதாம்மா வந்தேன். அம்மைக்கு காலில் அடிபட்டிருக்கோ? ஆமா சித்தி, போதாத காலம். சே, பெரிய கெட்டாலாம் போட்டிருக்கு. ஏக்கா, வலி எதுவும் இருக்கோ? மீனா, வந்தவள்ள பார்த்தாலும்னா போ சொல்லு. எதுக்கு என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு? இந்த நம்ப வச்சு கழுத்தற்காலாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. ஏக்கா, ஏன்க்கா அப்படிலாம் பேசுத? எம்மா, உன்னைய பார்க்க தானம்மா வந்திருக்காவோ அந்த சித்தி இப்படி வெடுக்குன்னு ஏசியா? எனக்கு எவ்வளையும் பார்க்காண்டா, போ சொல்லு. பார்த்தாச்சுன்னா நம்ப வச்சு கழுத்தல்லோ ஏமாத்துதவல்ல எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. எம்மா, உன்னைய பார்க்க தானம்மா வந்திருக்காவோ, பழசெல்லாம் மறந்துட்டு 4 வார்த்தை பேச முடியாது டி. என்னால அவ்வளோ ஈஸியாக பழசெல்லாம் மறக்க முடியாது. அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த லட்சுமி குடும்பத்தையே அவமானப்படுத்தினவள குடும்பத்தோட சேர்ந்து அன்னைக்கு எனக்கு எவ்வளோ சங்கடமா இருந்திருக்கும். இன்னைக்கு வேணைய பார்க்க வந்துட்டாங்கக்காண்டி அத்தனையும் மறந்துடணுமோ? ஏக்கா, நான் என்ன வேணும்னே அவ குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னாக்கா நினைச்சேன். சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. பெரிய பணக்கார வீட்டில் பைய கிடைக்காம இந்த பையன் உனக்கு இலக்காரமா போயிட்டாம்ல. பிற என்ன சூழ்நிலைய காரணம் காட்டுதே? குடும்பத்தோட நாடகம் ஆடி ஒரு குடும்பத்தையே கேவலப்படுத்தினியல்ல. இன்னைக்கு எந்த முறையை வச்சுட்டு என் வீட்டு நடையறனேன்? உன்னை அன்னைக்கே உன் முறையில நான் முழிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தானே வந்தேன். பணக்கார பைய வீட்டுக்கு பேத்தியை கட்டி கொடுக்க குசியில தானே அன்னைக்கு அந்த வரத்து வந்தேன். உன் வீட்டில் நிச்சயம் பண்ணதுக்கு வந்து நின்ன நேரத்துல இருந்து அந்த லட்சுமி மவனுக்கு இன்னும் நல்ல இடம் அமைஞ்ச பாடு தெரியல. அவளுக்கு இருக்க கஷ்டத்தை விட எனக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம தலையிட்டு இந்த பையலுக்கு இப்படி ஆயிட்டா அப்படின்னு. பொண்ணு கேட்க போற இடத்துல நிச்சயதார்த்த வரைக்கும் போய் நின்றுட்டாமனு எல்லாவளும் ஊதி விட்டுருதா. ஒரு இடம் அமைத மாதிரி வந்தாலும் கூட அக்கம்பகத்துக்காரிட்ட விசாரிக்கல என்ன பிரச்சனைன்னு எதுக்கு நின்றுச்சுன்னு ஒரு மாதிரி கேள்வி கேட்கலும் அவளை. உன் பேத்திய பெரிய இடத்துல நீட்ட போறோம்னு தானே அந்த பையனை அப்படி கஷ்டப்படுத்தி விட்ட. இப்போ பேத்திக்காரி நல்லா இருக்காளா? நல்ல பெரிய இடத்துல ஏத்திட்டியா கொண்டு போய்? ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு வாழத வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாவா இருக்கும்? ஏக்கா, இதுக்கு மேல எந்த வார்த்தையும் சொல்லிடாதக்கா. ஏற்கனவே அந்த பிள்ளை கஷ்டப்படுது. என்னத்த கஷ்டம் வரப்போகுது? அதான் பணக்கார குடும்பத்துல எல்லாம் கட்டி கொடுக்க போறோம்னு. அப்புறம் என்ன, பேத்திக்காரி பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு பேத்தியா மூஞ்சிய தொங்க விட்டுட்டியா அலையணும், நல்லா இழிச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதானே? கல்யாணம் வச்சு முடிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுக்கா. அவன் ஆசைப்பட்ட இடத்துக்கே அந்த வீட்டுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. வேற என்ன, ஒரு குடும்பத்தை ஊரோட வர சொல்லி கேவலப்படுத்தி விட்டுட்டு நீ உன் பேத்தியை மட்டும் நல்ல முறையில் கரை சேர்த்துட்டு நிம்மதியா இருக்க? என்ன நிம்மதியா இல்லக்கா, நானே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஏட்டி, என்ன அழுவுத? நான் யார்கிட்ட போய் புலம்புவோம்க்கா? கெட்டி கொடுத்த அந்த பிள்ளை வீட்டில் அவளுக்கு நிம்மதியே இல்லை.
குடும்பத்தோட சேர்ந்து என் பிள்ளைய கொடுமைப்படுத்தாத குறையா படுத்துதாவோ. என்னட்டி சொல்லியா கொடுமை பண்ணுதாவளா? ஆமாக்கா, நிம்மதியே இல்லை என் பிள்ளைக்கு. கல்யாணம் பண்ணி வைக்க முன்னாடி வரைக்கும் ரேக்கா ரேக்கான்னு என் பேத்திய தலையில தூக்கி வச்சு ஆடுன அந்த பையன் இன்னைக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கு பிறகு எங்க அம்மா தான் முக்கியம், எங்க அப்பா தான் முக்கியம், எங்க அந்தஸ்து தான் முக்கியம்னு பேசுதான். ஆத்தா அப்பந்தான் முக்கியம்னு சொல்லானா? ஆமாக்கா, பெரிய இடத்துல கெட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அந்த பிள்ளை விரும்பிடுதுன்னு தான் கெட்டி கொடுத்தேன். நான் நினைச்ச மாதிரியே கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டில் அந்த பிள்ளை சங்கடப்பட்டுக்கிட்டு தான் கிடக்கு. இதுக்கு தாண்டி நம்ம 4 இடத்துல விசாரிச்சு நல்ல முறையில் கட்டி கொடுக்குது. அது இஷ்டத்துக்கு விட்டனா இதான் கெதி. ஏன் மீனா, என்னம்மா என்ன தட்டி பார்த்துட்டே நிக்கா? சித்தி வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கால, ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரட்டும். நான் எடுத்து போட்டு உட்கார சொல்லாம தான் பார்த்தேன். நீ ஏசுவியன்னா ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டேன். சரி, இப்போ நான் தானே சொல்லுதேன், சேர் எடுத்து போடு, சித்தி உட்காரட்டும். அழுதுகிட்டு நிக்கா பாரு. நான் வாரம்மா. இதில் உட்காருங்க சித்தி. அழாதிய சித்தி, எல்லாம் சரியா போயிடும். என்ன செய்ய மக்களே, உங்க அக்கா கறியை கட்டி கொடுத்து அவளும் கஷ்டப்பட்டு தான் இருந்தா. அதனால தான் மூத்த அக்கா மவளை நல்லிடமா பார்த்து கொடுப்போம்னு லட்சுமி மவனுக்கு பேசி முடிக்கலான்னு பார்த்தேன். அந்த பேவில் லவ்வுக்கு விழுதுன்னு அவள் அஷ்டப்படி கட்டி கொடுத்தாச்சு. கடைசி போன இடத்துலையும் அவளுக்கு நிம்மதி இல்லை. மீனா, என்னம்மா அந்த எலுமிச்சையை ஜூஸ் புழிஞ்சியா? பண்ணிக்கிட்டு கீழே தானம்மா நீ கூப்பிட்ட. போ, அதை போட்டு எனக்கும் சித்திக்கும் கொண்டா. சரிம்மா. சரி உடுட்டி, நடந்தது நடந்து போச்சு. அப்படி என்னதான் அந்த பிள்ளைய படுத்துதாவலாம்? அதை ஏங்க கேட்க? கல்யாணம் ஆகி போய் ஒரு மாதம் 2 மாதம் போல் அந்த பிள்ளைய நல்லா தான் வச்சுருந்தாவோ. அதுக்கடுத்து அந்த வீட்டு பேசல என்னமோ அந்த பிள்ளை பேசினாலோ வச்சினாலோ. உனக்கு என்ன தெரியும் வீட்டை பற்றி? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய குடும்பமா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான மாறி இந்த பிள்ளை இப்படி கேட்கானா அந்த பைய? ஏன் மூதி, காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டு போன மூதிக்கு என்ன பொண்டாட்டி இப்போ மட்டும் இப்படி கேட்க தோணுது? எனக்கு அவள் தான் வேணும். உன் வீட்டில் வந்து நின்ன பயலுக்கு அப்பம் தெரியலையா? இப்போ அவன் நம்ம குடும்பத்தில் உள்ளதெல்லாம் இவ தலையிடக்கூடாதுன்னு அப்பம் தெரியலையோ? என்ன எமத்தோ காதலுக்கு இதழ்னுட்டு அந்த வயசில் அவளுக்கு எல்லா வீரியமும் வந்துடுது. வந்து பேசி நல்லா மயக்கி கூட்டு போயிருதானுவோ. கடைசி கல்யாணம் முடிஞ்சு அந்த 2-3 மாதத்துக்கு பிறகு ஆத்தா அப்பனுக்கு மவளா மாறிட்டு இந்த பிள்ளைய ஒரு ஆளே இல்லைன்னு ஆக்கிட்டான். அது வார நேரம்லாம் என்னையும் மதிக்க மாட்டேக்கான் வைக்க மாட்டேக்காம்னு வீட்டில் வந்து அழுதுட்டு போகுது. அவன் வீட்டில் போய் 4 கேள்வி கேட்க வேண்டியதானே? டி, என் பிள்ளைய கட்டிட்டு போயில என்னல சொல்லி கட்டிட்டு போனேன், இன்னைக்கு என்ன என் பிள்ளைய பேசன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? பேசலாம்னு போனால் அந்த பிள்ளை பயப்படுதுக்கா. என்னைய பிரிச்சிருவாங்க ஆச்சி, நீ என்னமோ வந்து ஏசாத, அப்படியே இருந்துட்டு போகுது அப்படிங்கி. இதான் பணக்கார போய் வீடுன்னு கட்டி கொடுத்தோம்னா சீரழிவு இப்படித்தான் படணும். புத்தியை காட்டிட்டானா? 2வது மாவா மேகலாவும் கஷ்டப்படுதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னமோ புருஷன் கடை வச்சுட்டா, அந்த பிள்ளை வேலை பார்க்கு, அந்த பிள்ளையும் ஏசிட்டு கிடக்காவுன்னு சொன்னியா. இப்போ எப்படி இருக்கா அவள் பொழப்பு? அதை விடவும் மோசமாக தான் இருக்குக்கா. ஏன் வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்கா? அவள் பாடு பார்த்து போட்டுக்கிட்டு தான்க்கா இருக்கா. வேற என்ன பிரச்சனை? அவள் எத்தனைய பாடுபட்டு போட்டாலும் அவள் புருஷங்கார பயலுக்கு அவன் மேலே எந்த நன்றியும் இல்லை. நம்ம பொண்டாட்டி இவ்வளோ தூரம் பாடுபட்டு தரப்போய் தானே நம்மளும் அவளுமா சேர்ந்து கடனை எல்லாம் கெட்டுதோம், வட்டியை கெட்டுதோம். அவள் இல்லாட்டாலும் நம்மளுக்கு கஷ்டம் தானே. அப்படிங்க எண்ணம் இல்லை. ஆத்தாக்காரியும் அக்கா தங்கச்சி அவன்கிட்ட பிடுங்கி திங்காளுவோ, அவளை பிடுங்கி திங்கவளோ நல்லவனா போயிருந்தாளுவோ அவனுக்கு. என் பிள்ளைய எங்கள் நல்ல முறையில் வளர்த்து அழக்கி அவன் வீட்டில் வேலை பார்த்து நாசமாக போகிறதுக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன். என் பிள்ளை ஒன்று சொன்னால் அவனுக்கு பொறுக்க மாட்டுக்கு. கடன் பூரா வட்டி கடனா வாங்கி வச்சிருக்காம்க்கா புருஷன். அவன் ஆத்தாலும் புருஷனுமா சேர்ந்து கடை வச்சு அழுதுட்டாவோ. அதுக்கு தான் அந்த பிள்ளை பாடுபட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. காலத்துக்கும் வாங்குற சம்பளத்தில் பேர்வாதி வாடகைக்கும் வட்டிக்குமே போகுது. அதான் புருஷன் முன்னாட்டியும் முடிவு பண்ணியிருக்காவோ. சரி, ஒரு லோனை போட்டு வட்டி கடனை அடைச்சிட்டோம்னா காலத்துக்கும் லோனு வட்டியும் முதலுமா அடைஞ்சு முடிஞ்சிடும் 5 வருஷத்துல அப்படின்னு என்னமோ பேசியிருக்காவோ. சரி, அதுக்கு லோனுக்காரன் சொல்லியிருக்கான் அவங்க பேரில் ஒன்றுமே இல்லை, ஏதாவது வீடு வாசம் இருந்தால் தான் லோனு தர முடியும்னு இருக்கான். பிற கேட்பாம்ல. ஆனால் அந்த ஆள் இடம் வாங்கினதில் குறவில்லை, வீடு வாசல் கட்டினதில் குறவில்லை, அக்கா தங்கச்சிகளுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்ததுலேருந்து செலவை பூரா அவர் தான் பார்த்துருக்காரு. ஆனால் ஒரு இடம் கூட இவர் பேரில் இல்லாமல் நேக்காவோ அக்கா தங்கச்சி எல்லாவளுமா சேர்ந்து அப்பன் பேரில் வாங்க வச்சிருக்காளுவோ. ஏன் நாசமாக பரவாயில்வோ? இவனுக்கு அறிய வேண்டாமாட்டி? வாங்கிட்ட பையன் இவன் பேரில் வாங்காமல் லூசுத்தனமாக என்னத்துக்காவோ அப்பன் பேரில் வாங்கி போடுதான். அவள் அந்த அளவுக்கு மசக்கி வச்சிருக்காளுக்கா அந்த ஆளை. என்ன சொல்லுவாளோ, என்ன பேசாளோ, எந்த கோயிலில் போய் மாய மந்திரம் பண்ணுவாளோ, மவனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம்லாம் ஆடுதாள்வோ. மவனை மசக்கி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்த மரமூலை படாப்படுத்தி அள வச்சுட்டு கிடக்காளுவோ. சித்தி இன்னாங்க எடுத்துக்கிடுங்க. எம்மா, நீ எப்படி எந்திரிச்சு குடிக்க போற? எந்திரிச்சு உட்காருதியா? உட்காருதாமட்டி. எந்திரிச்சிருவியா? நான் கையை பிடிச்சி தூக்கட்டா? நான் வேணா தூக்கி விடட்டாக்கா? வேண்டாம்டி, நான் மெல்ல கையை ஊனி எந்திரிச்சிருவேன். அம்மா எம்மா, என்ன வலி வலிக்கு? எடுத்துக்கோம்மா, குடிட்டி. ஏன் வச்சுக்கிட்டு இருக்க? சரி, அவ்வளோ பேரில் வாங்கிக்கிட்டாலோ இப்போ கையெழுத்து போட்டு தாராள்வளா எப்படி? இங்கே தானே பிரச்சனையே. தரமாட்டோம்கா. தரமாட்டோம்காலா? ஆமாம், அவள் தரமாட்டோம்கா. அந்த ஆளும் கேட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கான். ஆத்தாக்காரியா நல்ல கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. இது வரைக்கும் நான் உழைச்சி போட்ட காசு பணம் என்ன, உன் மக்கமாருக்கு செஞ்ச சீர்சனத்தி என்ன, எனக்கு சேர வேண்டியது எனக்கு எழுதி தரதுக்கு உனக்கு என்ன பேதி எடுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? அம்மா, மவங்காரன் கடன் அடைக்கிறக்காண்டி கேட்கான், அப்போ எழுதி கொடுத்தானே அவனும். அவள் தரமாட்டோம்னா அதிகார திமிரில் பேசுதா. அதை கேட்டுட்டு இருந்தாலும் வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. திமிரு பிடிச்சவா. வல்வெல்லாம் விளங்கவா செய்வாள்வோ, நாசமாக போயிடுவாள்வோ. அவளும் ஒரு கரையில் எப்படி பிரச்சனை பண்ணாள்வோன்னு பார்த்தா அவள் புருஷங்காரனே கேடுகார பேலையும் 1ஆம் நம்பர் பேலாக இருக்கான்.
மாமியாக்காரி கையெழுத்து போட்டு தரமாட்டுக்காளாங்க ஆதங்கத்தில். என் மாவா புருஷங்கிட்ட கையெழுத்து போட்டு கேளுங்க, அது எப்படி போட்டு தர மாட்டோம்னு அவள் சொல்லுவா. இத்தனை வருஷம் நீங்கள் தானே வர செலவெல்லாம் பார்த்துருக்கே, எல்லாம் செஞ்சிருக்கே, அதை எப்படி செய்ய மாட்டோம்னு அத்தாக்காரி சொல்லுவா. கேளுங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஆள் என்ன செஞ்சிருக்கான், அவன் ஆத்தா கிட்ட கேட்கல, எம்மா நீ எல்லாத்தையும் எனக்கு எழுதித்தா, என் பொண்டாட்டி என்னைய படா படுத்துதா, என்னை உயிரை வாங்குதா, இப்படி என்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா, நான் செத்து போயிருவேன், எப்படியாவது எனக்கு எழுதித்தா அப்படின்ட்டு இருக்காரு. ஏ பியாப்பைய, அவன் ஆத்தா கிட்ட அவனுக்கு தைரியமா கேட்க துப்பு இல்லை. பொண்டாட்டி ஏசுதா, பொண்டாட்டி பாடாப்படுத்தானா அந்த பிள்ளை தலையில பழியள்ளி போடவா. அப்போ அவன் மாமியா ஊர் பூரா அவன் பொண்டாட்டியெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு தெரியவா. அவள் கேட்டுதான் இவன் கையெழுத்து கேட்கான், அவள் சொல்லி தான் கையெழுத்து கேட்காமனு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியவா. அப்போ நம்ம பொண்டாட்டியை ஊர் பூரா நம்ம ஆத்தாக்காரி கேவலப்படுத்துவாளே, அப்போ ஊர் பூரா நம்ம பொண்டாட்டிக்கு கெட்ட பேராகுமே. அந்த எண்ணம்லாம் அந்த பயலுக்கு இல்லை. என்ன அவன் ஆத்தாக்காரி நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், இந்த பிள்ளை மட்டும் இப்படி மண்டையை உடச்சிட்டு கிடக்கணுமோ அப்படி தமக்கா நினைக்க அந்த நாசமா போறவைய. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதையை அந்த பயலுக்கு கெட்டி கொடுத்த நாளையிலேருந்து என் பிள்ளைக்கு நிம்மதியாக தூக்கம் கூட கிடையாது. இன்னும் பாடுபட்டுட்டு தான் சீரழிஞ்சிட்டு கிடக்கா. அப்போ நம்ம பொண்டாட்டிக்காரி நம்மளை கல்யாணம் பண்ணி என்ன நிம்மதியாக கண்டா, ஒரு நல்லதுக்கு தானே நமக்கு சொல்லுதாங்க, எண்ணத்துக்கு இல்லாமல். அவட்ட அந்த அன்னைக்கு நீ இப்போ என் பொண்டாட்டி நீ டார்ச்சர் பண்ணி தான் நீ கையெழுத்து போடாட்டா இனி அவளை தான் வச்சு பார்க்க மாட்டான்னு சொல்லியிருக்கானே. இவனையெல்லாம் வச்சு என்னத்த ஆள. அதான் என் பிள்ளை சொல்லுது, இவன் கூட வாழவே எனக்கு விருப்பம் இல்லாமா, நான் தனியானாலும் வந்துடுறேன், இவன் மோரையை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படிங்கி. அம்மா இப்படிப்பட்ட பைய கூட எவன் இருந்து கழிக்க. அவன்லாம் நல்லா இருப்பானா, அவன் நல்லா இருப்பானா, இல்லாட்ட யாருக்காண்டி அவன் இந்த ஆட்டம் ஆடுதானா, அவள்வ தான் நல்லா இருப்பாள்வளா. வீட்டுக்கு வந்தவளை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு இங்கேருந்து போனால் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சா விளங்குவானா. ஊருப்படாத பைய இவனுக்கெல்லாம் பொண்டாட்டி ஒரு கேடு பியாதில் போனுவோ. என்ன அத்தையோ யாரையோ வாழ்த்திக்கிட்டு இருக்கிய போல. இசையமாத்த எப்போ வந்திய? இப்போதான் சின்ன பொண்ணு அக்காவுக்கு கெடியில் என்ன ஒன்னே பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சரி சரி, உங்கள் பியாத்திக்கு கல்யாணம் வச்சுட்டியான்னு கேள்விப்பட்டேன், எங்கிட்டலாம் சொல்லலை, அப்படியே கல்யாணத்தை முடிச்சிட்டியா? அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலாமா, அக்காவுக்கு பிடிக்காது பற்றியா, அதான் இங்கே வந்து சொல்லதுக்கு மனசு இல்லை. ஏன் சோலை அப்படின்ட்டு பயந்து போய் பத்திரிக்கை வைக்காமலே போயிட்டேன். ஏன்ட்ட மட்டுமா சொல்லிருக்கலாம்ல அத்தே, அவ ஒரு டால் நான் மட்டுமா வந்திருப்போம்ல. யோ என்ன அத்தையோ? அம்மா நீ எங்கே அளவட போயிட்டு வர? நேற்று இப்படி தான் அளவட போனேன், கேட்டதுக்கு ஜாமான் வாங்க போனோம்னு சொன்னேன். இன்னைக்கு உன்னை ஆளக்காங்களே, என்ன நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு உன் இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு வர? என்ன வீடு வாசல் நினச்சியா, சத்திரச்சாவடின்னு நினச்சியா? இதை எப்படித்தான் சத்திரம்னு நினைக்க முடியும்? வீடு மாதிரி தானே இருக்கு, என்ன தூணுகுன்னெல்லாம் வச்சா கட்டி வச்சிருக்கிய? யோ நான் என்ன கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க அளவட போனேன்னு கேட்டேன், அதுக்கு பதில சொல்லிட்டு நீ வீட்டுக்குள்ள போ. எட்டு ஆத்து வரைக்கும் போய் குளிச்சுட்டு வரம்தே. ஆத்துக்கு போய் குளிக்க போனீங்களா? என்னமே நீ சொல்லுவிய? காலையில தான் வீட்டுல துணியை துவச்சு குளிச்சிட்டியல்ல. பாப்பா குளிச்சுட்டேன் தான். லட்சுமி அக்கா ஒரு வாடு துணியை வச்சுக்கிட்டு ஆத்துக்கு ஒத்தையில போய்கிட்டு இருந்தாவ, பாக்கிறதுக்கே பாவமா இருந்தது. அதான் நானும் கூட போய் கொஞ்சம் உத்தாசியா துணிமணியில சோப் போட்டு அலசி கொடுத்துட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். நீ அவ்வளோ நல்லவளா? தே உங்களை தவிர உங்க மவளை தவிர மத்த எல்லாருக்கும் நான் நல்லவதாம் தே. ஏன் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ன கெடுதலை பண்ண, எங்களை மட்டும் கெட்டவங்கிய? உங்களை கெட்டவோன்னு சொல்லல மீனா, நான் உங்க கண்ணுக்கு கெட்டவளா தெரியுதுன்னு சொல்லுதேன். மத்த எல்லாருக்குமே சின்ன பொண்ணுன்னா நல்ல பிள்ளைன்னு தெரியுது. உங்க ரெண்டு பேருக்கு தான் என்னை பிடிக்கவே மாட்டுக்கு. உன்னைய மாதிரி ஒருத்தி அவ வீட்டுக்கு மருமலா பொண்ணானா தெரியும் எப்படி இருக்கும்னு. சரி விடுங்க தே, என்ன கையில கிளாஸ் வச்சிருக்கே, ரெண்டு பேரும் என்னத்தை குடிக்க எனக்கு தெரியாம என்னத்தமா குடிக்க போறோம். மீனை கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு பாஞ்சி மாதிரி போட்டு கொண்டு வந்தா, அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாஞ்சியா? மீனா எனக்கு இருக்கா? இல்லையே மீனி, 3 கிளாஸ் தான் போட்டேன். அம்மாவுக்கும் சித்திக்கும் போட்டது போக எனக்கு ஒரு கிளாஸ் இருந்தது, குடிச்சிட்டேன். வேற இல்லையே, பழமும் இல்லையே போடுறதுக்கு. எனக்கு வரும்போது ஜூஸ் குடிக்கணும் போல இல்ல, இப்போ குடிக்கணும் போல இருக்க. சரி இப்ப நான் அந்த கடை வரைக்கும் போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துருந்தேன். பாரு வீட்டுக்குள்ள வந்தா ஒரு 5 நிமிஷம் இருக்காளா, எங்கனையாவது பறந்துக்கிட்டு தான் தெரியுதா. என் போன் அடிக்க மாதிரி சத்தங்களுக்கு. நித்தா நித்தா நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நீத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. நேத்து மீன் குழம்பா வச்சா? ஆமா, நீ அன்னைக்கு மீனை வாங்கிட்டு வந்து பட்டியல நான் குழம்பு வைக்கிறதுக்கு. நீ என்ன வீட்டுல வச்சு குழம்பு மட்டுமா திம்பா? அடுத்த வீட்டுக்காரிட்ட தான் வாங்கிட்டு வந்து வச்சு திம்பால. அதான் ஒருவேளை நேத்து யார்ட்டையும் வாங்கிட்டு வந்தது கண்டு வச்சிருக்கியோன்னு நினைச்சு கேட்டேன். நான் தினம் வாங்கிட்டீங்க பாத்தேலோ, தினம் வீட்டுல குழம்பு வச்சுக்கிட்டு தானே இருக்கு, வைக்க போய் தானே திங்கியே, அடுத்த வீட்டுல வாங்கி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ அடுத்த வீட்டுல வாங்கிட்டு வர குழம்பு கறியை நான் தொட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால வீட்டுல கொஞ்சோண்டு எனக்கும் பிள்ளைக்கு மட்டும் வச்சுட்டு உனக்கு தேவையானதான் வெளியில போய் வாங்கி திம்பியே, அதான் கேட்டேன். சரி இப்ப என்னத்த நறுக்கிட்டு இருக்கா? தெரியலையா, புதினா கீரை வதக்கி அரைச்சு துவையல் வைக்க போறேன். வச்சிட்டோம்னா ராத்திரி ஒரு 7-8 மணியே போலயே எனக்கு வயிறு பசிக்க நேரத்தில் தோசை சுட்டு நான் சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கும் கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு தட்டை தூக்கிட்டு மரத்தடிக்கு போனோம்னா நான் வாட்டுக்கு பீடி சுற்றிட்டு ஒரு 10-10:30 போல வருவேன். அப்படி இல்லைன்னா நீங்க வார வரைக்கும் காத்து கிடந்து எப்போ வருவியேன்னு தோசை சுட்டுட்டு சட்னி வச்சுட்டு கிடக்கணும். நீ எனக்காண்டி காத்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டாமா. என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ தின்னுட்டு தாராளமா போய் எங்கனாலும் உட்காந்துக்கோ. நான் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிடுவேன். நீ என்ன சீக்கிரமே வேலையை விட்டு வந்தாச்சு? ஏன் இப்ப என்ன? இல்ல வேலையை முடிச்சுட்டா வந்திருக்கேனா, இல்லாட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் போறீங்களான்னு கேட்கத்தான் கேட்கேன். இன்னைக்கு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். இனி நாளைக்கு தான் போகணும். நான் செத்த நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க
சேர்ந்த பிள்ளைகளோட படிக்க போயிருக்கா. சரி. இந்த ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் நம்மள மட்டன் தட்டி பேசவே சோழியா போச்சு. 4 வீட்டில் குழம்பு கறியை வாங்கினாலும் கொஞ்சம் ஒப்பேத்துதால வீட்டுக்கு கொஞ்சம் காசு படத்தை மிச்சம் முடிக்கலன்னு நம்மளை பற்றி ஒரு நல்ல எண்ணமா பெருமையா நினைக்கவே மாட்டாரு. நம்ம முன்னேற்றத்துக்கு தானே நம்ம பொண்டாட்டி இவ்வளோ தூரம் பாடுபடுதாங்க, என்னமும் கிடையாது. என்ன பாடு பார்த்தாலும் நமக்கு நல்ல பேர் இருக்கா பேரு, எல்லாம் தலையெழுத்து. யாரை சொல்லி என்ன பண்ண, பொங்க பொறிக்கான அடிப்படையிலேயே கிடந்தாலும் நமக்கு மதிப்பு கிடையாது. என்ன திடீர்னு தீ பிடிக்க மாட்டுக்கு, அதுக்குள்ளே அந்த லைட்டர் வீணா போச்சு. வாங்கி இப்போ தானே ஒரு 2 வாரம் இருக்கும். நம்ம தண்ணிலையும் போடவிய பிறவதுக்கு பற்ற வைக்க முடியல. திரும்ப ஒருக்க பண்ணி பார்ப்போம். ஏன் அதுக்குள்ள போயிட்டா, லைட்ரு போயிட்டா இல்லாட்டி சிலிண்டர் காலியாட்டான்னு தெரியலையே. சரி, இன்னொன்று எடுத்து மாட்ட சொல்லுவோம். மாட்டின கையோட சிலிண்டருக்கு புக் பண்ணிடணும். அப்பதான் அது காலியாகி முடியும் போதாவது அடுத்த சிலிண்டர் கொண்டு வருவானுவோ. எங்க எங்க என்ன? இங்க கொஞ்சம் வாங்க. நான் வாரேன். என்ன, எது கூப்பிட்டா? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லன்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டியோ? அதை அங்க வச்சே சொல்லிருக்க வேண்டியதானே? வீணா என்னைய கூப்பிட்டு அலக்கழிச்சுட்டடக்கா. ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை என்னங்க என்னங்கன்னு உங்களை கூப்பிடணும்னு. பிற ஏன் கூப்பிட்ட? ஏன் கணக்காதிய, சிலிண்டர் காலியா போயிட்டு அடுத்த சிலிண்டர் எடுத்து மாட்டுங்க. ஐயா, சிலிண்டர் காலியா போயிட்டோ? ஆமா ஆமா, ஹால்ல ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து மாட்டுங்க. ஹால்ல இருக்க சிலிண்டர் கொண்டு வந்து மாட்டவா? அது காலி சிலிண்டர்ல. என்னது, ஹால்ல இருக்குது காலி சிலிண்டரா? இங்க இல்லங்க, அது முழு சிலிண்டர் தான். நான் தானே 5 மாசத்துக்கு முன்ன இதை மாட்டிட்டு அதை அங்க வச்சேன். எது, நீ மாட்டி வச்ச சிலிண்டர் நீ 5 மாசத்துக்கு வச்சு கழிச்சிட்டியோ? ஆமா. கிழிச்ச நீ தோசைகள்ல அடுப்புல வச்சுட்டு சரியா அடுப்பு அணைக்காம போட்டு போயிருவ. குழம்ப சூடு பண்ணணும்னு சொல்லி அதையும் அமர்த்தாம அப்படியே வச்சு தீ பிடிக்க வச்சுட்டு போயிருவ. நான் போன மாசம்லாம் ஒரே பனி அடிக்கன்னு சொல்லி வெந்நி வச்சு குளிக்கணும்னு பானை அளவுல வெந்நியை வச்சுட்டு பாதி அளவு அது வரைக்கும் வத்த வச்சுட்டு போயிருவ. நேத்து கூட கடுகை தாளிச்சிட்டு சாம்பார்ல ஊத்திட்டு அப்படியே சாம்பாரை தூக்கிட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்ட. சாப்பிட்டு முடிச்சு கைய கழுவ வாரேன், அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதான் நீ கழிக்க லட்சணம் அடுப்புல. இதுல சிக்கனமா கழிச்சு ஒரு சிலிண்டர் 5 மாசம் வரைக்கும் நீ கொண்டு வந்துட்டியாக்கும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்ன ஞாயிற்றுக்கிழமை அதுமே நீ துணி துவைக்க ஆத்துக்கு போயிருந்த. சாயந்தர நேரம் டீ போடுவோன்னு அடுப்பு பத்த வைக்கல, சிலிண்டர் காலியா போயிட்டு. அந்த அன்னைக்கு பிள்ளைக்கு டீ காப்பி போட்டு கொடுக்கணுமே, நீ எப்போ வரேன்னு தெரியலன்னு சொல்லி நான் தான் அந்த சிலிண்டரை மாத்தி வச்சேன். அப்ப நீங்க 2வது சிலிண்டர் மாட்டிட்டீங்களோ? அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க மாட்டிருக்கீங்களாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேலா? ஒன்ட்ட இப்ப சொல்லி என்ன போகுதுன்னு நான் சொல்லல. காலியா போயிட்டு நான் எடுத்து மாட்டிருக்கேன். இதுக்கு எதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு சொல்லணுமா? எனக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? காலியா போயிட்டுன்னு நானும் கணக்கு போடும்ல, எத்தனை மாசத்துக்கு வந்திருக்குன்னு. கணக்கு போட்டு என்ன செய்ய போற? மறுபடியும் சிக்கனமாவா கழிக்க போற? ஆமா, நான் எதுவுமே சிக்கனமா கழிக்கல. நான் செலவழிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அடுத்த சிலிண்டர் புக் பண்ணி இருந்திருப்போம்ல. நீங்க புக் பண்ணிட்டீங்களா? அப்போ அது புக் பண்ணுது யாத்தே. இவ சொன்னனக்கா நம்ம சிலிண்டருக்கு புக் பண்ணாமலாம் விட்டுட்டோம். இப்ப இத சொன்னா கையில வியாபாரம் இல்லாம சாமி ஆடுவால. ரொம்ப நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தா லைக் படாது. புக் பண்ணலங்கிறத கோவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ஓடி போயிருவோம். ஏன் இப்படி அலறியா? சிலிண்டர் காலியா போயிட்டு இப்ப சாப்பாடு செய்யறதுக்கு வழி இல்லாம நான் நின்னுக்கிட்டு இருக்கேன். ஏன் அலறதங்கீங்க? சிலிண்டர் காலியா போனதை என்ன சொல்லிருக்கணும். நான் புக் பண்ணிருப்போம்ல. இப்ப நீங்க புக் பண்ணல இல்லையான்னு கேட்டதுக்கு பதிலும் சொல்ல மாட்டீங்க. நான் போன் போட்டேன் புக் பண்ணியதுக்கு. அவன் ஒரு ரிங்கு போச்சு எடுக்கல. அந்த பெறவை பார்த்து கூடன்னு விட்டுட்டேன். பெறவை பார்த்து கூடன்னு விட்டியலா? ஆமா. இப்ப என்ன? இப்ப என்னவா? ஏன் அறிவு இருக்கா இல்லையாங்க உங்களுக்கு? 2 மாசத்துக்கு முன்ன காலியா போயிருக்கு. அப்ப மாட்டிட்டு உடனே அவனுக்கு போன் போட்டுக்கணும்ல. அப்ப அந்த நேரத்துக்குள்ள அடுத்த சிலிண்டர் கொண்டு வந்துருப்பானே. இப்ப சிலிண்டரே வராத அளவுக்கு ஆயிட்டே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க. அப்புறம் என்னன்னு கூட நான் சிலிண்டர் வாங்க இனிமே போன் போட்டாலும் கூட போவாதே. என்கிட்ட சொல்லி அழுதுக்க வேண்டியதானே. வேற சிலிண்டர் மாட்டிட்டேன், 2வது சிலிண்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. நான் கூட ஹால்ல இருக்கிறது முழு சிலிண்டர்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இப்ப என்ன ஆயிப்போச்சு? சிலிண்டர் இல்லாம உனக்கு சமையலே பண்ண முடியாதோ? அந்த காலத்துலலாம் சிலிண்டரை வச்சுதான் எல்லாம் பண்ணாங்களோ? கேஸ் அடுப்புலயே பிறந்து வளர்ந்ததோ நீ? உங்க வீட்டுல எல்லாம் விறவெடுப்பு தான் வச்சு சமையல் பண்ணாவ. நான் உன்னைய பொண்ணு பார்க்க வரையில. கேஸ் அடுப்புல செஞ்சாதான் சாப்பாடு ஆகும்லாம் கிடையாது. நான் போய் விறவெள்ளிட்டு வாரேன். வருஷம் பொங்கலுடுறதுக்கு மட்டும் அடுப்பை எடுத்துட்டு தூக்கி மேல வச்சிருக்கல, அந்த 2 அடுப்பையும் எடுத்து 2 அடுப்புலயும் சுவார பொங்க பாரு. ஏன் செஞ்சா என்ன? அந்த காலத்துலலாம் நடு ராத்திரில கூட விறவெடுப்புலதான் சமையல்லாம் பண்ணுவாவ. இப்ப செய்தக்கு என்ன? நான் போய் விறவு எங்கேயும் கிடைக்கான்னு பார்த்து அள்ளிட்டு வாரேன். ஏறி எடுப்பான். நெட்ட காலம் வீட்டுல கிடந்துக்கிட்டு போன நோண்டு தான் டிவி நோண்டு தான். அந்த நேரத்துக்கு 5 நிமிஷம் ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தா இந்நேரம் சிலிண்டர் வீட்டுக்கு வந்திருந்துருக்குமே. போன் போடாம இருந்துட்டு இப்படி என் தலையில நெற்பள்ளி கொட்டிட்டானே. இந்த வெக்கையில எவா கிடந்து விறவெடுப்புல சோறு பொங்கிட்டு கிடக்க முடியும்? குழம்பு கறி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? தோசை சுட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நாசமா போற பைய வேணும்னே பண்ணிட்டான்னு நினைக்கேன். விளங்க மாட்டான், பேதியில போவான். விரவல்லாம் போறானா விளங்காத பைய. இப்படி புலம்ப விட்டுட்டானே. நான் என்னன்னு விறவெடுப்புல சமையல பண்ணுவேன்?
இவட்டையாவது போய் சிலிண்டர் வாங்கலாம்னா எல்லாவளுக்கும் விவரம் தெரிஞ்சிருக்குமே நேரம். இந்த சின்ன பொண்ணுக்கு நாத்தனாளுக்கு விவரம் தெரியுமான்னு தெரியலையே. அவளே சரியான தின்னுட்டு தூங்கத்தான் தெரியும் அவளுக்கு. இந்த நியூஸ் எல்லாம் அவள் வச்சு பார்த்துருப்பாளான்னு தெரியாது. ஒரு 8 லைட்டா சின்ன பொண்ணு இருக்காளான்னு பார்த்துட்டு அவள் இல்லைன்னா நாத்தனா கறிட்ட ஒரு பிட்டை போட்டு சிலிண்டர் அமுக்கிட்டு வர பார்ப்போமா? முயற்சி பண்ணி பார்ப்போம். எல்லாம் அந்த நெட்ட காலனால வரது. அவன் பரிசு எழுதிக்கிட்டு இருக்கான். அவளா இருக்கா அண்ணா போன நோண்டிட்டு இருப்பா. என்னத்தையா சொன்னா வேலை செய்வா, சொல்லாட்டா கம்முன்னு இருந்துக்கிடுவா. ஆமா மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்றை நட்ராஜனே சொன்னானோ? ஏன்ட்ட அன்னைக்கு நாங்கள் அகல்யா கல்யாணத்துக்கு வந்திருந்தப்பவே சொன்னோம். இவ ஐயாட்ட சொன்னேன், இவர் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேக்காரு. அந்த பிள்ளைகிட்ட கேட்டா அது கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்க விட மாட்டேக்கு. சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு உடிச்சு திருத்தி கொண்டு வரலாம், பெரிய பிள்ளை என்னன்னு அடிக்க. அதாவும் அப்பா செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு, நம்ம பேச்சுக்கு அடங்கவே மாட்டுக்கா. பக்கத்து வீட்டுல அந்த பிள்ளையா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சோ? பாரு, இவள்ல இருந்து 2 வயசு இளமை அந்த பிள்ளை. என் வீட்டுல உள்ளவ அடங்க மாட்டுக்காலம்மா. அடங்கினாத்தான் நான் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேனே. என்ன கோத? வாக்கா வந்து இருவா. வரேன். சரிம்மா, வேற நாளைக்கு போன் போட்டுட்டா வைக்கட்டா? சரி சரி சரி, நான் தங்கச்சிக்கு போன் போட்டு பேசுறேன். வை யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? எங்க அம்மையிட்ட தான்க்கா. சரி, கூட கொஞ்ச நேரம்னாலும் பேச வேண்டியதானே, நான் சும்மா தான் வந்தேன். இருக்கட்டும்க்கா, பேசிட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். 1 மணி நேரமா அப்படி என்னத்த பேசுனீங்க? என்னத்த பேச போறேன், நான் பெத்து வச்சிருக்கிறதுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். அவன் எப்போ பார்த்தாலும் இந்த கல்யாண பேச்சு எடுத்தாலே காது கொடுத்து கேட்க மாட்டுக்கா. அவன் அப்பாவும் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்னு சொல்லுதா. அவர் 5-6 மாசம் பொறுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆயிடுச்சு. அதான் எங்கள் அம்மாவும் புலம்பிக்கிட்டு இருக்கா, நானும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு சைட்லேயே 1-2 பேர் எங்கள் பெரியப்பா மக்கள்லாம் எங்கள் அண்ணன் மகனுக்கெல்லாம் கேட்காவோ, நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கானவோ பயிலுவோ கட்டி கொடுக்கலான்னு பார்த்தா இவ தான் சம்மதமே சொல்ல மாட்டுக்கால. எதுக்கு அவளையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு? நீங்கள் தானே பெரிய ஆள், நீங்கள் பார்த்து முடிச்சு வைக்க வேண்டியதானே. பெத்து வளர்த்து அழகான நமக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு எது நல்லதுன்னு. எனக்கும் அப்படி செஞ்சிடலாம்னு ஆசை தான். அதுக்கு கண்டிப்பா அவ அப்பா ஒத்துக்கிட மாட்டாவ. மேற்கொண்டு அவளை லேசுப்பட்டவான்னு நினைக்க என் மவக்காரிய. ஆட்களுக்கு முன்னாடியே வந்து எனக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு மானத்தை வாங்கினாலும் வாங்கிடுவா. அதுக்கு பயந்து போய் தான் அவளை மீறி ஒன்றும் செய்ய முடியாம ஒவ்வொரு நாளும் அவகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லுவாளா மாட்டாளான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ. சரி, என்னனையாவது சட்டுப்புட்டுன்னு முடிச்சு வைக்க பாரு. இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் நம்ப முடியல. நம்ம அந்த காலத்துல நம்ம தாய் தாப்பனை பத்தியெல்லாம் யோசிச்சோம். இப்போ உள்ள பிள்ளைல அது யோசிக்க கிடையாது. என்னமோ லவ்வுன்னு இருக்கான்னு கேளு, நைஸா கேட்டு பாரு. இவெல்லாம் அதுக்கு சரிபட்டு வரமாட்டாக்கா. லவ்வுன்னு போற பிள்ளைல இருந்து அப்படியே அமைதியா அடக்கமா இருக்க பிள்ளைல தான் அப்படி போய் விழுங்க. இவன் தான் சரவடி எனக்கா வெடிக்கால. அப்படி எது இருந்தா தான் அவ அப்பா கிட்ட சொல்லியிருப்பா, என்கிட்டையும் சொல்லியிருப்பாள்லக்கா. இந்த விஷயத்துல எந்த பிள்ளையும் நம்ப முடியாது கோத. நம்ம நினைப்போம் நம்ம பிள்ளை தானே, அப்படியெல்லாம் நினைக்காது யோசிக்காது அப்படின்னு. ஆனா அதுவும் வயசுக்கு அதுவும் மனசுல 1000 எண்ணங்கள் தோணும். முன்ன பின்ன யோசிக்காம அது வாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருங்க. அதனால உன் வீட்டுக்காரெல்லாம் இந்த விஷயத்துல நம்பாத. நீ ஏன் நேரடியாக அவன் அவகிட்ட நைஸாக கேட்டுப்பாரு. ஏன் இந்த பையனே விரும்புதியாம்மா, என்ன எதுன்னு சொல்லுன்னு சொல்லி கேளு. என்ன பதில் சொல்லலான்னு பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. இதை என்னன்னுக்கா கேட்க? சும்மா லைட்டாக கேளு, பேர் என்ன செய்ய? வேற யாரை விட்டு கேட்க சொல்ல முடியும்? ஏக்கா அவன் இதுக்கு ஆமா நான் விரும்புதம்னு சொல்லிட்டானா என்னக்கா செய்ய? சொல்லிட்டானா பையன் யாருன்னு கேளு. உங்கள் தகுதிக்கு தராதரத்துக்கு ஏற்ற குடும்பமானு பாரு. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து என்னென்ன செய்யணுமோ அந்த வழியை பார்த்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துக்கலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. நான் கேட்டு பார்க்க நேரத்தில் அந்த பிள்ளை கொஞ்சம் ஏழைப்பட்ட பையனாவோ பெருசாக ஒன்றும் சம்பாத்தியம் பண்ணாதவனாவோ இருந்தான் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? அவள் எந்த பையனை சொல்லலாம், அவன் வீட்டுக்கு போய் நீ உன் வீட்டுக்காரும் பார்த்துட்டு தானே முடிவு பண்ணுவிய? ஆமாக்கா. வேற வேண போய் வீடு வசல பாரு. உனக்கு அவள் சொல்லுறதெல்லாம் பிடிச்சிருக்கு, அந்த பையனையும் பிடிச்சிருக்கு, குடும்பத்தையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா சரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வை. இல்லை குடும்பம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே எனக்கு பிடிக்கல வைக்கலன்னு எதுவுமே உன் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லிடாத, அந்த பிள்ளைட்டையும் சொல்லிடாத. வேற என்னக்கா செய்ய? பிடிக்கலன்னு தானே சொல்லி ஆகணும். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. ஏன் அவகிட்ட நான் அப்படி கூறா யோசிக்காம நேரடியாவே பிடிக்கலன்னு சொல்ல போய் தான் அவள் எங்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா. நான் மட்டும் அப்போ கொஞ்சம் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா ஈஸியாக என் மாவளை அந்த சைடு போகாம காப்பாத்திருக்கலாம். என்னக்கா சொல்லுதே? அப்படின்னாலும் நம்ம என்ன செஞ்சிட முடியும்? சொல்லுதம்ல, நீ உன் மாவகிட்ட கேளு. அவள் எப்படி சொல்லுதான்னு பாரு. வீடு வாசல்லாம் போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா நல்ல முறையில் கெட்டி வை. பிடிக்கல சரியில்லை அப்படின்னா அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்லுதேன். ஆனால் தயவு செஞ்சு ஒரு வார்த்தை கூட எனக்கு பிடிக்கலன்னு அந்த இடத்துல நீ சொல்லிடக்கூடாது, சரியா? சரிக்கா. ஒருத்தி தான் நம்ம கையை விட்டுட்டு அவள் இஷ்டத்துக்கு போயிட்டா. இன்னொருத்தையும் அப்படி இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது. நீ இன்னைக்கே அவட்ட லேசா பேசப்பாரு, சரியா? சரிக்கா. எம்மா என்ன மக்களே, இங்கதான் இருக்கேன், வா இத்த வாங்க. வரம்மா. என்ன உங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காளா உன்னை பத்தி? என்னை பத்தி கவலைப்படுதாளா? எதுக்குத்தே? என்ன தெரியாத மாதிரி கேட்க? உன் வயசு பிள்ளைகளுக்கு உன்னையோட குறைஞ்ச வயசு பிள்ளைகளுக்குலாம் கல்யாணம் ஆயிட்டு இன்னும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையான்னு அவள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா உங்க அம்மா சந்தோஷமா இருப்பாள்ல. எங்க அம்மா சந்தோஷப்படுறதுக்காண்டியெல்லாம் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமாத்தே? அப்படி இல்லை பூரணி. உன் வயசு பிள்ளைகள் உன்னை விட 2 வயசு இளைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போதுவோ. அதுவோ கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டின்னு இருக்கும்போது அம்மாவுக்கும் ஆசை வராதா? உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி உனக்கு 2 பிள்ளை குட்டி ஆகி அவள் பேர் காலம்லாம் பார்த்து விட்டானா அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாள்ல. ஏத்தே என்னைக்குனாலும் கல்யாணம் பண்ண தானே போகுது. ஒரு வருஷம் 2 வருஷம் போல அம்மா பொறுத்துக்கிடலாம்ல. ஆமா நீ 7 வருஷம் பொறுக்காவே. கோதை சும்மா பிள்ளைகிட்ட சத்தம் போடாத. பாருக்கா இப்பவுமே வயசு 25 ஆக போகுது, இன்னும் 2 வருஷம்ட்டு கிடக்கா. சரி பொறுமையா பேசு. பிள்ளைகளுக்கு பொறுமையா பேசினா தான் பிடிக்கும். சத்தம் போடாத மக்களே. 25 வயசுங்கிறதே அதிகமா. நம்ம ஊர்ல 21 வயசுலயே கல்யாணம் முடிச்சு வச்சிருவாவே.
அம்மா அதுக்கு தான் ஆவேசப்படுதா. உனக்கு அடுத்து பிறந்த பிள்ளைகளுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. உன் மனசுல என்ன ஐடியா இருக்குனாது சொல்லேன். என்ன ஐடியா இருக்கு? மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். சொன்னா ஏத்துக்கிடுவியலான்னு தெரியலையே. ஏ பூரணி, எத்தே எதா இருந்தாலும் அம்மாட்டே என்கிட்டையும் சொல்லுமா, நாங்க பாத்துக்கிடுதோம். அம்மா குடும்பத்துக்குள்ளேயே மாப்பிள்ளை இருக்கு, கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கா. உனக்கு விருப்பம் இருந்தா சரின்னு சொல்லு, இல்ல நீ யாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லேன். போங்கத்தே. எப்படி போறான்னு பாருக்கா, பிடி கொடுத்து பேசியாலான்னு பாரு. கொத, நான் சொல்றது கேட்டு கோவப்படாத. உன் மவ மனசுல ஏதோ இருக்கு பாத்துக்க. என்னக்கா சொல்லுத? ஆமா, சாதாரணமா நம்ம கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் உன் அவளுக்கு இவ்வளவு வெக்கம் வரல. மனசுல எந்த பையனும் இருக்கானான்னு கேட்கல, எப்படி வெக்கப்பட்டு ஓடியா பத்தியா? ஏக்கா அப்ப யாரையும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்காளோக்கா? ஆமா, அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு தோணுது. என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருதா. ஏன் மவ அப்படிலாம் செய்ய மாட்டான்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம அப்படிதான் இருப்போம் கோதை. நம்மளை பொறுத்தவரை நம்ம பிள்ளைல சின்ன பிள்ளையா தான் தெரியும் நமக்கு. ஆனா அதுகளுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மனநிலை மாறும் பார்த்துக்கோ. இதெல்லாம் தெரியாம தான் நானும் வெகுளியால இருந்தேன் என் மாவா விஷயத்துல. கடைசி எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தல. ஏக்கா நீ சொல்றத கேட்ட எனக்கு பயமா இருக்குக்கா. பயப்படாத, எது வந்தாலும் பாத்துக்கலாம். ஏன் மவா விஷயத்துல நான் ஏமாந்த மாதிரி ஓ மாவா விஷயத்துல உன்னை ஏமாற விட மாட்டேன். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம உன் மாவா கிட்ட தைரியமா என்ன ஏதுன்னு மறுபடியும் விசாரி. விஜயத்தை வாங்கிட்டா யாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும் போதே வெக்கப்பட்டு உடனேட்டி அப்படி எதுவும் இருக்கா எதுனா அம்மாட்ட சொல்லு. அம்மா எதா இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான்மா நடந்துக்கிடுவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை ஆறுதலா பேசு. அப்பதான் உங்ககிட்ட உள்ளதெல்லாம் சொல்லுவா. சரிக்கா. அவ என்ன சொன்னாலும் இப்ப கோவப்பட்ட பத்தி அது மாதிரி கோவம் மட்டும் பற்றாத. நான் என் அவகிட்ட கோவப்பட போய் தான் என் கையை விட்டு நழுவிட்டு போயிட்டா. அவ போக்கிலேயே போய் நான் சரி பண்ணி இருந்திருக்கணும். அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்க்கேன். அமைதியா இருந்து நம்ம காரியத்தை சாதிக்காம நம்ம பிள்ளைகிட்ட சத்தம் போட போய் தானே நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னு இப்ப கடந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அதே தப்ப பண்ணிடாத. சரிக்கா, நான் கோவப்படாமலே பேசி பார்க்கேன். இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. எவட்ட போய் கேட்பேன். சே, இன்னைக்கு நாளையே சரியில்லை. சரி, நாளைக்கு எப்போ வருவிய? சாயங்காலம் தானா? ஏன் காலையில வரலாம்ல? அங்க என்ன சின்ன பொண்ணு வீட்டுல நாத்தனாக்காரி வாசல்ல உட்காந்துருக்கா போல. லேசா பேச்சு கொடுத்து பாப்போம், அவளுக்கு சிலிண்டர் விவரம் தெரியுதா தெரியலையான்னு. ஒருவேளை தெரியல அப்படின்னா சின்ன பொண்ணுக்கு தெரியாம அவ வீட்டுல இருந்து ஒரு சிலிண்டர் ஆட்டைப்பட்டு வந்துக்கலாம். போய் லைட்டா பேச்சு கொடுத்து பாப்போமா? நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிலே அன்பே உரகராதே. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பச்சோட்டில் முகம் புதைப்பேன். வேறென்ன வேண்டும் உலகத்திலே? இந்த இன்பம் போதும் நெஞ்சிலே. 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். நம்ம தான் இப்படி பாட்டெல்லாம் கேட்க நேரம்லாம் அவளை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே சார் என்ன பண்ணிட்டு இருக்காரோ, வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம கால் பண்ணாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அம்மாவே கல்யாணங்கா பேசாட்டி அவங்ககிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லுவோமா? இப்படி சொன்னதை கேட்டதுமே நம்ம ஆளுக்கு கைகாலெலாம் வேத்துருமே. இந்த பயத்திலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரனே தெரியல. பேசாட்டி நம்மளே போய் அத்தைக்கிட்ட பேசிடுவோமா? வேண்டாம், அது நல்லா இருக்காது. சரி, நைட்டு கால் பண்ணி அம்மா அடிக்கடி கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கா, நீங்கள் வீட்டில் பேச ஆரம்பிங்கன்னு சொல்லுவோம். நைட்டு இதை பற்றி பேசினா சாருக்கு ராத்திரி தூக்கமே போயிருமே. எப்படினாலும் பேசித்தானே ஆகணும், சொல்லுவோம். நம்ம எப்படி அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு நம்ம நினப்பு இருக்கா என்னன்னே தெரியல. கல்யாணம் ஆனாலும் இதான் கெதியோ என்னமோ தெரில. ஆனால் பரவாயில்ல, இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. ஏட்டி என்ன பாத்திரம் கழுவுதியா? என்ன செய்த? கழுவிட்டு தானம்மா இருக்கேன். இல்லை ஒரே பாட்டு சத்தமாக கேட்குவே, அதான் பாத்திரத்தை கழுவுதியா என்னன்னு பார்க்க வந்தேன். பாட்டு கட்டிட்டே வேலை பார்க்கேன். பாரு சீக்கிரம் முடிச்சுட்டு வா, ஒரே அடியாக தண்ணிக்குள்ளேயே நிற்காத. சரி, உம்பிடுக்கான பாத்திரத்தை போட்டு தேய்க்க சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக பேசாண்டா, நான் தேய்ச்சிக்கிட்டேன் போ. உம்பிட்டுக்கானா? ஏட்டி ஒரு 4 தட்டு தானே கிடக்கு, அதனால தேய்க்கம்ல. அதானே, உன்னையெல்லாம் பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கையில பாத்திரத்தை கழுவிடணும்ட்டி, அப்போ தான் தெரியும். சரி, நானே ஒரு மூடில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலையை கெடுக்காத. இல்லைனா நீயே பாத்திரம் தேய், நான் போகிறேன். சரி தேய், நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ உள்ள விட்ட என்ன சொல்ல முடியுது? சொல்ல வாய் திறக்க வழி இல்லை. ஃபோன் அடிக்கி. என்ன சார் ஆஃபீஸ் சைட்டில் கால் பண்ணியிருக்காரு? ஹலோ. ஹலோ பூரணி, என்ன செய்த? இருக்கேன், பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா உன்னை நினச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம், நேற்று சாயங்காலம் ஃபுல்லாக நம்ம பேசிகிட்டு இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸில் டைம் போகுது. அதான் நான் பார்த்தேன், தோற ஆஃபீஸ் சைட்லலாம் கால் பண்ணியிருக்காவுல அப்படின்னு. என்ன செய்ய, பார்க்க வேலையை தாண்டி உன் முகம்தான் முன்ன வந்து போகுது. இப்போ
அப்புறம் நான் என்ன செய்வேன், லைட்டாக கேண்டீன் பக்கமாக வந்தேன், வந்துட்டு அப்படியே உனக்கு ஒரு கால் பண்ணி பேசுவேன்னு போட்டேன். சரி, அப்புறம் மறுபடியும் எப்போ பார்க்கலாம்? நேற்று தானே பார்த்துக்கிட்டோம், இனி வீடியோ காலில் தான் போட்டு பேசிக்கணும். அடுத்து எப்போ பார்ப்போமோ நமக்கே தெரியாது. நீ அப்படி சொல்லாதடே, எனக்கு தினமும் ஒரு தடவையாவது முகத்தை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும். அப்படிலாம் நினச்சோடனே பார்த்துட முடியுமா? எங்கள் அம்மா எப்பவும் வீட்டிலேயே தான் இருக்கா. சரி, எப்போ ஒரு விஷயம் பண்ண, இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு வருவியா? அன்னைக்கு வந்த மாதிரி. கோயிலுக்கா? அன்னைக்கு வந்த மாதிரி அதே மாதிரி தாவணிலாம் உடுத்திட்டு வா, சரியா? ஓஹோ, உங்களுக்கு தாவணி போட்டு வந்தால் தான் பிடிக்கும் என்ன? அப்படின்னு இல்லை, அது தாவணியில் சேரீயில் பார்க்குறப்போ சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். இருக்கும் கூட எங்கள் அம்மாவும் ஒரு வேளை கண்டிப்பாக ஒத்தையில் எங்கே கூட்டி விடுவா. அதனால என்ன, அத்தையும் கூட்டிகிட்டே வா. இது ஆமாம், ஏன் மாமியார் தானே, அவ கூட வரதை பற்றி என்ன இருக்குது, எனக்கு உன்னைய பார்த்தா மட்டும் போதும். ஓஹோ, நீங்கள் எங்களை பார்த்தா மட்டும் போதும், அதே சமயம் எங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டா? அப்போ இப்படி உண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ அத்தையை கூட்டிட்டு வா, எப்பவும் போல வந்து சாமி கும்பிடு. நான் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வருவல்லா? ட்ரை பண்ணேன். வாரேன்னு சொல்லிடு. என்ன ட்ரை பண்ணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் கோயிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி வர பார்க்கேன். பாத்தியா, நான் தான் உன்னைய பார்க்கணும்னு வர சொல்லி கெஞ்சினேன். உனக்கு அந்த அளவுக்கு இல்லைல்ல? எனக்கும் தேடதான் சார் செய்யுது. பிற என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சும்மா பாட்டை போட்டு கேட்டுட்டு உங்களை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். டைமுக்கு கால் பண்ணிட்டீங்க. சரி, இது ஒரு நல்ல ஐடியா தான். நேரில் பார்த்து பேச முடியாட்டாலும் அட்லீஸ்ட் பார்த்துட்டு மட்டுமாவது வரலாம்ல. நான் அம்மாவை கூட்டிகிட்டு சாயங்காலம் வர பார்க்கேன். ஓகே பூரணி, தேங்க்யூ ஸோ மச். அப்பா, தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நீங்கள் எங்கள் அம்மா கண்ணில் படாமல் இருந்தீங்கனாலே போதும். அதை வச்சு எதுவும் சண்டை வந்துருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் நான் ஸ்மார்ட்டாக எங்கே நின்று பார்க்கணுமோ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். பார்க்க தானே போகிறேன். பாரு. சரி, வைக்கட்டா? கண்டிப்பாக வந்துருவல்லா நீ? வரேன். ஓகேடா அம்மா, வைக்கட்டா? என்ன ஒரு 5 நிமிஷம் கூட அவளை ஃபோன் பண்ணி அதுக்குள்ளே வைக்கட்டான்னு கேட்கீங்க, அவ்வளோதானா? எனக்கு மட்டும் ஆசையா இல்லையா பேசிட்டே இருக்கணும்னு? விட்டா நாள் பூரா பேசிட்டே தான் இருப்பேன். என்ன செய்ய, ஆஃபீஸில் இருக்கோம்ல. அட்லீஸ்ட் சாயங்காலம் உன்னைய பார்க்கணுங்க ஒரு சந்தோஷத்தில் தான் இப்போ வேலை ஓடிட்டு இருக்கோம். எனக்கு வந்து உன்னைய பார்த்துட்டு அப்புறம் நைட்டு திரும்ப நம்ம 2 பேரும் கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்போம். சரி, வேலையை பாருங்க, சாயங்காலம் பார்ப்போம். ஓகேம்மா, வைக்கேண்ணா? சரி வைங்க, சாயங்காலம் பார்ப்போம். சாயங்காலம் பார்த்தே ஆகணுமாம்ல. தாவணி கட்டிட்டு வரணுமா, அம்மா வேற கூட்டிகிட்டு வரணுமா. சாயங்காலம் போய் அங்கே என்னென்ன பாடு இருக்கோ தெரியலை. உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலையா? சரி மீனா, எங்க ஒரு நிமிஷம் வாங்கக்கா. சின்ன பொண்ணு வீட்டில் இருக்காளா? இல்லையேக்கா, எங்கேயோ போனாவே. நல்லதா போச்சு, வீட்டில் இல்லை அவ. நீ போன் பேசிக்கிட்டு இருக்கே மீனா? ஆமாக்கா, என் வீட்டுக்கார தான் பேசிக்கிட்டு இருக்காவ. ஓ அப்படியா? சரி, வாங்கிட்ட ஒரு விவரம் சொல்லலாம்லாம் வந்தேன். என்ன விவரம்க்கா? சரி, நீ உன் மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, பேசி முடி, அதுக்கப்புறம் பேர பார்த்துக்கிடுவோம். இல்லைக்கா, இப்போ வச்சிருவாவ. அவளே ஆஃபீஸில் இருந்தால் போன் போட்டாவ, வீட்டுக்கு போகிறாங்களாம். இப்போ வச்சிருவாவ. நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எங்க போன வைங்க. நாளைக்கு சாயங்காலமாக கிளம்பும் போது எனக்கு ஒரு போன் அடிங்க என்ன? சரி வச்சிருங்க. என்ன விவரம்க்கா? இந்த சிலிண்டரை பற்றி யாருன்னு சொன்னவளா? சிலிண்டரா? என்னதுக்கா? எப்பாடா, இவளுக்கு சிலிண்டரை பற்றி ஒன்றும் தெரியல. எந்நேரமும் கையில் போன வச்சுட்டு தான் சுற்றுதா, சிலிண்டரை பற்றி தெரியாமல் இருக்காளே. சரி, அவ முட்டாத்தனமாக இருக்குது, நமக்கு நல்லா தான் போயிருது. நைஸாக பேச்சை கொடுத்து சிலிண்டரை தூக்கிட்டு போயிடணும். அந்த நெட்டச்சி வரதுக்குள்ளே அந்த குண்டச்சீட்டை தூக்கிட்டு ஓடணுமே. எக்க என்னதுக்கா சிலிண்டர்னு என்னமோ கேட்டியே? ஒன்றும் இல்லை மீனா, என் வீட்டில் சிலிண்டரு கலையாப்பிட்டு பார்த்துக்கோ. புக் பண்ணியிருக்கேன், என்ன 2 நாளில் வந்துடும். அது இப்போ நைட்டுக்கு சாப்பாடு செய்ய வைக்கிறதுக்கு சிலிண்டர் வேணும் பார்த்தியா? அதான் ஒரு வார்த்தை உன்ட்ட இருக்குமா தாரியான்னு கேட்க வந்தேன். இது எங்கள் மைனி கறிக்கலக்கா தெரியும் எந்த சிலிண்டர் மாட்டிருக்கா மாட்டலன்னு. நான் வேணா ஒரு போன் அடிச்சு கேட்கட்டா அங்கே நிற்கான்னு? அவளுக்கெல்லாம் போன் அடிச்சு கேட்கண்டா மீனா, நம்மளே சிலிண்டர் தூக்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. மாட்டிருக்க சிலிண்டர் கரெக்டாண்டா. தனியாக இருக்கும்ல ஒரு சிலிண்டரு, அதை தூக்கி பார்த்து வெயிட்டாக இருந்தால் உள்ள கேஸ் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா காலி சிலிண்டர்னு அர்த்தம். இதுக்கு மெனக்கட்டு அவளுக்கு போன் போட்டு கேட்டுட்டு என்னத்துக்கு? சரிக்கா, அப்படியே நாளும் எடுத்துட்டு போங்க. சரி, அது இருக்கட்டும். ஏதோ விஷயம் சொன்னீங்களா? என்ன விஷயம், என்ன விவரம்? நான் சொல்லுவேன், ஆனால் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. என்ன? சொல்ல மாட்டோம்க்கா, சொல்லுங்க. இந்த மைனிக்கறி மத்தியான நேரமா சுவாத்த மட்டும் பொங்கி போட்டுட்டு எங்கேயோ காணாம போயிருப்பாள? ஆமாக்கா, கேட்டா ஆத்துக்கு குளிக்க போனோம்னு சொல்லியாவ. ஆனா காலையிலேயே வீட்டுல குளிச்சுட்டாவ பாத்துக்கிடுங்க. ஆனாலும் லட்சுமி அக்கா போனாவலாம், அவ கூட இவளும் துணைக்கு போனாவலாம். என்னமோ கதையை கட்டிட்டு இருந்தாவ. எங்க அம்மாவும் அதை கெம்பலை என்னன்னு போறான்னு விட்டுட்டா. அப்படிதான் இருக்கப்படாது மீனா. என்ன ஏதுன்னு கேட்கண்டாமா? ஏம்க்கா, அவ எங்க போயிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமோ? தெரியுமாவா? என் கூட தானே வந்திருந்தா. உங்க கூடயா? எங்கக்கா? படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்குலாம் வந்திருந்தா எங்க கூட. படத்துக்கா? ஆமா மீனா, நான் சரசக்கா லட்சுமிக்கா கோமதி நாங்க 4 பேரும் தான் போலாம்னு நினைச்சிருந்தோம். இவளும் நானும் வரேன்னு வல்லானடையே கூட வராளே. நானும் எத்தனை தடவை சொன்ன தெரியுமா, உன் மாமியாருக்கு காலைல அடிபட்டுக்கு சின்ன பொண்ணு இப்படி போட்டுட்டு வராத அப்படின்னா கேட்க மாட்டுக்கால.
பாருங்கக்கா, ஒரு மாமியாக்காரி கெதி இல்லாம காலில் அடிபட்டு கிடக்கா. ஒரு நாத்தனாக்காரி நானும் வந்திருக்கேன், என்கிட்ட சொல்லாம கொள்ளாம தியேட்டர்ல போய் படம் பார்க்க அளவுக்கு இருக்காளக்கா. என்னையவாது ஒரு வார்த்தை கூப்பிட்டாளாக்கா படம் பார்க்கறதுக்கு? ஏன் அம்மா, அம்மாக்காரி காலில் அடிபட்டு கிடைக்கல அப்படி போனாலன்னு சொன்னா அது நியாயம். ஆத்தாக்காரி காலில் அடிபட்டு கிடைக்கல இவனும் படம் பார்க்கறது கலைதால நல்ல குடும்பம் போ. எக்க என்ன மீனா, என்ன படத்துக்குக்கா போனியே? இப்ப ராதிகா நடிச்சிருக்கல்ல தாய் கிழவின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு தான். அவ திமுற பாத்தியலாக்க. வீட்டில் நான் ஒருத்தி இருக்கேன், என்னைய கூட்டு போகலாம் கூட்டு போகாம போயிட்டா. மேற்கொண்டு எங்கள் அம்மா காலில் அடிபட்டு கிடைக்கிற அவளுக்கு சொகுசா படம் பார்க்கலாம் கேட்குன்னக்க. அப்போ எங்கள் அம்மா குடும்பக்காரியா அவள் குடும்பக்காரியாக்க? அவள் எப்படின்னா எங்களுக்கு தெரியும்ல, ஊரில் சும்மா அவளை நல்லவான்னு சொல்லிட்டு தெரியுதாள்வோ. அவள் வெளியில் எப்படி நடிச்சுக்கிட்டாளா, உங்கள் அம்மைக்கு எப்படி நடிக்க தெரிய மாட்டேங்குது, அதனால அவள் கெட்டவளா பேருதாவோ இவன் நல்லவளா பேருதா? சே, இப்படி இருக்காளக்க, எனக்கு மனசே கேட்க மாட்டேக்க. சரி நீ வாட்டுக்கு போய் உங்க அம்மாட்ட சொல்லிடாத, உங்க அம்மையே காலில் அடிபட்டு கிடக்காத. என்னமோ மாமியாலும் மருமலும் சண்டை விட்டு கிடந்தா போனா பிற சுவார் பொங்க மாட்டோம்னு எங்கேயாவது போய் இருந்துக்கிடுவா. பிற நீ தான் பொங்கிப்பட வேண்டியிருக்கும். இப்படி வினையா வந்து சேர்ந்துட்டாளாக்கா எங்க குடும்பத்துக்கு. என்ன செய்ய மீனா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி அமையுமா? நீ இப்போதைக்கு ஒன்னும் உங்க அம்மாட்ட சொல்லிக்கிடாத. உங்க அம்மைக்கு காலெல்லாம் சரியான பிறகு சொல்லி சரியா அப்புறம் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன்ருவா. இல்லக்கா, இது எப்படிக்கா கேட்காம விட முடியும்? எப்படியோ எங்க அம்மாட்ட சொல்லி இதை பத்தி கேட்கணும்லக்கா. சரி கேட்கனா கேட்டுக்கோ, நான் என் பேரை சொல்லிடாத என்ன, பிறகு என்னைய பிடிச்சிக்கிடுவா எப்படி சொன்னேன் அப்படின்னு. அவ உங்களை அப்படி என்னக்கா செஞ்சிட முடியும்? என்ன தலையை சீவிடுவாளோ? ஆமா, அப்படி என்னைய ஒன்றும் பண்ணிட முடியாதுதான். இருந்தாலும் எதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள நான் ஏதோ குவாலிமிட்டி விட்டேனாக்கா சொல்லுவாளுவோ எல்லாவளமும் சேர்ந்துக்கிட்டு இவ எதுக்கு போய் அவட்ட சொல்லுதா அப்படின்னு. நான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்லுதேன். பேசவளோ ஊருக்குள்ள அப்படியே பேசுவாளுவே. நான் தான் என்னமோ நல்லா இருந்த குடும்பத்துல இழுத்து விட்ட மாதிரியும் அவ நல்லவ மாதிரியும் நான் கெட்டவ மாதிரியும் பேசுவாளுவே. எனக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பு மீனா? அதான் உன்னி சொல்லாண்டாமே. அப்படியே சொன்னாலும் ஏன் பேச்ச ஒரு நேரமும் எடுத்துறாத. உனக்கா யாரோ சொன்ன மாதிரி வேணா சொல்லிக்க மீனா. அப்படி வேணா செய்யலாம்க்கா. நீங்க சொல்லாத மாதிரி யாரோ சொல்லி எனக்கு தெரியுங்க மாதிரி சொல்லிக்கிடுது என்ன. அப்படி வேணா சொல்லிக்கோ. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பத்தி அவரை ஆட்டாமைக்கு ஒரு வார்த்தை சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டாதான் நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரி வரியா, போய் சிலிண்டர் எடுத்துட்டு வருவோம். வாங்கக்கா போவோம். ஐயோ ஜாலி, குளுக்கைக்கு மூளை வடிச்சே கிடையாது போல. சொன்ன உடனே சிலிண்டர் எடுக்க போறாரே. நம்ம காட்டுல மழை தான். ஏக்கா வாங்க. அண்ணன் வார மீனா. கடவுளே, இந்த நெட்டச்சி வாரத்துக்குள்ள தூக்கிட்டு ஓடணும். உள்ள வாங்கக்கா. நீங்க எப்போ வந்துச்சு? நான் இப்போ தாம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி சரி, பேத்திக்கு நினைச்ச மாதிரி பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிட்டே போல. ஆமாம்மா, கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சு. ஏக்கா இதில் நின்றுக்கிடுங்க, நான் போய் சிலிண்டர் எடுத்துட்டு வரேன் என்ன. சரி மீனா. சிலிண்டர் எடுக்க போறாளா? சிலிண்டரை யாருக்கு, உனக்காம கொடுக்க போறா? ஆமா சித்தி, அடுப்பு பற்ற வைக்கும் போது எரிய மட்டுக்கு என்னன்னு பார்த்தா சிலிண்டர் காலியா போயிருக்கு. அதான் சரி சின்ன பொண்ணுகிட்ட இருக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். மீனா ஒரு முழு சிலிண்டர் இருக்குக்கா எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா. சரி இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் 2 நாள்ல புக் பண்ண சிலிண்டர் வந்துச்சுன்னா மாற்றி விட்டுறலாம்ல. ஆமா. இந்த மீனா பிள்ளைக்கு என்ன இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுலாம் தெரியாதோ? இப்போ இருக்க நேரத்தில் யாருமே யாருக்கும் சிலிண்டர்லாம் கொடுக்க மாட்டாவுல. கொடுத்தா நமக்கு தட்டுப்பாடு வந்துருமே. இந்த பிள்ளை இந்த விவரம் தெரியாம இப்படி கொடுக்கறதுக்கு நிக்கி. சின்ன பொண்ணுக்காவது சிலிண்டர் பற்றின விவரம் தெரியுமான்னு தெரியலையே. நேற்று தானே நம்ம மாவா இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா. வேறு என்ன, அக்காவும் ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா. மீனாவுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. சின்ன பொண்ணுக்குமே விவரம் தெரியுமான்னு தெரியலையே. அம்மா அக்கா என்னங்க எடுத்துகிட்டு போறீங்களா? அந்த அண்ணனை கூட்டு வந்து எடுத்துகிட்டு போறீங்களாக்கா? மீனா இது முழு சிலிண்டரா? ஆமாம் சித்தி. ஏம்மா சிலிண்டர் பற்றின விவரம்லாம் உனக்கு தெரியுமா? யாத்தி, இந்த கதைக்கு விவரம் தெரியும் போலயே. இவ்வளோ ஒன்றும் சொல்ல விடாம சட்டுன்னு சிலிண்டர் தூக்கிட்டு ஓடிடணும். என்ன விவரம் சித்தி? மீனா எடுத்துகிட்டு போகிறேன். என்னம்மா நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. எப்பா நல்ல வெயிட்டு. வேற அடுப்புல இருந்து தப்பிச்சோம், சிலிண்டர் கிடைச்சது. இப்போ என்ன செய்ய? அவள் அப்படி தூக்கிட்டு போறா. இப்போ இந்த பிள்ளைகிட்ட சொன்ன அப்படின்னா இது போய் சண்டை போட்டு வாங்கினாலும் நம்ம தான் கோல் மூட்டி விட்டோம்னு ஆயிரும். இல்லை என் வீட்டு கிடைக்க சிலிண்டர் கிடைக்க விடாம ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி என்னைய பற்றி ஊர் பூரா ஏசிட்டு கிடப்பால. ஏன் சித்தி? என்னது சித்தி, ஏதோ சிலிண்டர் பற்றின்னு சொல்ல வந்தே அடுத்து சொல்ல காணும். ஏமா நம்ம ஊருக்கு இப்போ சிலிண்டர்லாம் வரமாட்டுக்காம்மா. வரமாட்டுக்கா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு சிலிண்டர் கிடைக்காதான். அதனால ஊர்லயே ஒருத்தி ஒரு காலேஜ் சிலிண்டர் கூட மாத்த மாட்டுக்காள்வளா. நீ எப்படி இப்படி முழு சிலிண்டரை மாத்தி விடுத அவளுக்கு? இப்ப நம்ம போன் போட்டாலும் கூட போவாதே. என்னட்டி சொல்லியா? ஆமாக்கா, சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடுலாம் வந்துகிட்டு இருக்கு. விவரம் தெரியாம இவ வாட்டுக்கு பெரிய சிலிண்டர் தூக்கி கொடுத்து விடுதா அவட்ட. அவ நல்ல விவரம் தெரிஞ்சவான்னு நினைக்கேன். அதான் இவக்கு எனக்கு இருக்கேனக்கா இருக்கான்னு புடிங்கிட்டு போறா. சொல்லிருக்கலாம் நாட்டி, அவங்கிட்ட வந்திருக்கலையே. யாரு அவங்க நிக்கலையே சொல்லுதே. உடனே சிலிண்டர் கிடைக்கிறது இவதான் கெடுத்து நாசமாக்கிட்டாவன்னு ஊர் பூரா என்னையும் ஏசிட்டடப்பா. நான் இருக்க குறவு காணாதுன்னு. ஏத்தி இப்ப என்ன செய்ய? நான் வேற கால் முடிஞ்சு கிடக்கேன். பசங்கன்னு ஒரு வெண்ணி வைக்க தண்ணி வைக்கணும் வேணுமே. என் மீனா ஓடி போய் சிலிண்டர் புடிங்கிட்டு வாட்டி அவட்ட இருந்து. நான் போறேம்மா. எப்பா வீட்டுக்கிட்ட கொண்டு வந்தாச்சு, குடுக்குடுன்னு உள்ள ஓடிடணும். 4 முடி புது சிலிண்டரா இருக்கு. எங்க தள்ளிட்டு போகுதுன்னு தெரியலையே. யார் வீட்டுக்குள்ளது? சாந்தியக்கா